ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. தெய்வீக ஒரு ஆலமரம் இருந்துச்சு. அது காஃபுவாங்கிற இனத்துக்கு அவங்க அடுத்தடுத்து ராஜாவாக வர்றவங்களுக்கு ஒரு சில சக்திகளை கொடுத்துச்சு. அதை ஜென்ரல் லீ குடும்பம் தான் அந்த மரத்தை பாதுகாக்க வந்துச்சு. இப்போ அந்த மரம் அது ஜென்ரல் லீ குடும்பத்தால் பாதுகாத்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படியே சொல்லிட்டு எபிசோட உள்ள போகிறாங்க. அங்கே ஜென்ரல் லீங்கிற குடும்பத்தை பற்றி சொன்னாங்கல்ல, அந்த லீ குடும்பத்தை சேர்ந்தவதான் நம்ம ஹீரோயின். ஏதோ ஒரு போரில் ஜெயிச்சுட்டு அங்கே இருந்துட்டு செம்ம மாச குதிரையில் அப்படியே வந்துகிட்டே இருக்கா. இவ வர்றதை வச்சு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஜெனரல் லீ வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் அந்த மரம் பூ பூக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்துல எல்லாமே இருக்காங்க. இவ்வளவு அதே சந்தோஷத்தோட உள்ள வர்றப்ப அவளோட இடத்துல எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. அப்போ அப்பா அம்மா அப்படின்னு தேடிட்டு போகும்போது அவங்க அப்பா மட்டும் இருக்காரு. இங்கிருந்து போயிடு அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் இவ ஃபீல் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கிற நேரத்திலேயே மேல ஒருத்தன் செம்மையா சரக்கு அடிச்சிட்டு இருக்கான், மாஸ்க் போட்டுட்டு. அந்த சரக்குல இங்க வெட்டி போட்டிருக்கான்ல, அவங்களோட பிளட் அவன் மேல இருந்து அதுல வடியுது. அவளோட மூஞ்சி அப்படி பார்க்கும்பொழுது அது ஒரு இல்யூஷனால மறைக்கப்பட்டிருக்கு. உடனே இவளோட சக்தியை பயன்படுத்த ஒரு சர்க்கிள் மாதிரி உண்டாக்கி ஒரு பேரியரை உண்டாக்குறா. அதை பார்த்துட்டு அவனும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கான். ரெண்டு பேத்துக்குமே செம்மையான சண்டை நடக்குது. ஆனா அவன் தான் அதுல அதிகமா நம்ம ஹீரோயினுக்கு வெட்டு போடுறான். அப்படி வெட்டு போடும்போது அந்த வெட்டுப்படுற இடம்லாம் ரத்தமா தெரிக்காம பூக்களா தெரிக்குது. அவனோட சக்தி இதுதான் போல. அப்படி ஒவ்வொன்றும் டாமினேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினை ஒரு மரத்து பக்கத்துல தள்ளி கரெக்டா கத்திய வச்சு அவளோட வயிற்றுலயே சொருகிடுறான். அதுக்கப்புறம் அவளால எதுவுமே பண்ண முடியல. அவளோட ரத்தம் அந்த மரத்துக்கு வேர்க்க போகுது. ஹீரோனோட உயிரும் அப்படியே போகுது. இதை பார்த்து அந்த கொடூரமான ஒருத்தன் அப்படியே ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த மரத்துல பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது. அந்த பூக்கள் உதிர்ந்து அப்படியே காத்துல பரவ ஆரம்பிக்குது. பரவி போயிட்டு இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணு முழிக்கிறாங்க. நான் இது என்ன கனவா? நான் மறுபடியும் உயிரோட வந்திருக்கலாம். இது எந்த இடம் அப்படிங்கிற ஷாக்லயே நம்ம ஹீரோயின் போயிட்டு கண்ணாடியை பார்க்கும்போது அங்க வேற ஒரு பொண்ணோட ஃபேஸ் தெரியுது. அந்த பூக்கள் பறந்து வந்துச்சுல்ல, அது அவ ஆத்மாவை எடுத்துட்டு இங்க கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அவ வேற ஒரு பொண்ணோட உடம்புல இருந்து எழுந்திருக்கிறா. அப்படி அவ எழுந்திருக்கும் போகும்போது அங்க இருக்கிற மெய்ட் ஓடி எழுந்திச்சிட்டீங்களா, நீங்க எழுந்திச்சிங்களா, உங்களோட அக்கா தான் தண்ணியில தள்ளி விட்டாங்க, இப்ப நீங்க எழுந்திட்டீங்க, சந்தோஷம் அப்படிங்கிறப்ப என்னை பத்தி எப்படி நீ குறை சொல்லுவா அப்படின்ட்டு இப்ப இந்த பாடியில இருக்காங்கல்ல ஹீரோயின், அவங்களுக்கு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க போல. அவங்க வந்தோடனே இது ஷீவான் குடும்பமாச்சு. இந்த ஷீவான் குடும்பத்தோட ரெண்டாவது ஒய்ஃபோட பொண்ணுல இவ ரொம்ப கொடூரமானவன்ல கேள்விப்பட்டிருக்கேன். நான் இப்ப எப்படி இந்த பொண்ணோட உடம்புல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவளுக்கே டவுட் வர்றப்ப எனக்கு என்ன தைரியம் அப்படின்னு அந்த மெய்டு பிள்ளையா அவளோட சக்தியை பயன்படுத்தி அடிக்க போகையில நம்ம ஹீரோயின் தடுக்க பாக்குறா இவ சக்தியை பயன்படுத்த. ஆனா இந்த பொண்ணோட உடம்புல இருக்கிறதால இது வரைக்குமே அந்த பொண்ணுக்கு 20 வருஷமா அவளோட சக்தி என்ன அப்படிங்கறதே அவருக்கு தெரியாம இருந்திருக்கு. இப்ப மட்டும் என்ன எதுக்குறியா அப்படின்னு அந்த பொண்ணு சாட்டையால நம்ம ஹீரோயின் அடிக்க வர உள்ள பூந்து அந்த மெய்டு புள்ள வாங்கிக்க கட்டுப்பான ஹீரோயின் அவ அடிக்க வரும்போது இழுத்து போட்டு பட்டாருன்னு ஒரு அடிச்சு ஜாட்டியை உடச்சு இது வரைக்கும் நீ என்னை பார்த்தது வேற மாதிரி இருக்கும், ஆனா என் கிட்ட சத்தியே இல்லைன்னு பிரபலம் மூஞ்சில கோடு போட்டுருவான், இங்கிருந்து ஒழுங்கு மரியாதை கிளம்பிடுங்கிறப்ப அவ தெரிச்சு ஓடிடுறா. சரி, நீங்க ஏன் இப்படி மாறினீங்க? பரவாயில்ல, நீங்க நல்லா இருக்கீங்களா? எங்க போறீங்க? நான் வெளியில போனோம். வெளியிலலாம் போவாதீங்க, அங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? இந்த மாதிரி ஜெனரல் லீ குடும்பம் துரோகம் பண்ணிட்டாங்களா, அதனால அவங்க மொத்த குடும்பமே சூசைட் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நேத்து தான் அவங்க வந்தாங்க. அவங்க அவங்க அப்பா கையாலேயே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வெளியிட்டேன். இல்ல, என் குடும்பத்தை யாரோ ஃபேம் பண்ணியிருக்காங்க, யாரு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். அங்கதான் அடுத்த இளவரசர் இருக்காரு, நீங்க வேணா போவாதீங்க, ஆனா பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறப்ப அவ அங்க போய் ஓடி போய் பாக்குறப்ப அவ குடும்பத்து மேல பட்ட பேர் துரோகங்கிற ஒரு பட்ட பேரை கொடுத்து இவ்வளவு நாள் நாங்க ராயலா இருந்தோம் இந்த அரசு குடும்பத்துக்கு, அதுக்கு எங்களுக்கு கிடைச்ச பேர் தானே இது அப்படின்னு அங்க பட்டத்து இளவரசர்னு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. அவங்க அப்படியே நம்ம ஹீரோயினோட கல்யாண ட்ரெஸ் அங்க இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்ல லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. இப்போ அந்த ட்ரெஸ் அப்படியே அணைச்சிக்கிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நேரம் இன்னொரு ஆள் அந்த ட்ரெஸ்ஸை பிடிங்கி இழுத்துக்கிட்டு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குப்பா, இதை அடுத்த நாள் நான் டான்ஸ் ஆட போற பொண்ணுக்கு கொடுத்தா செம்மையா இருக்கும் அப்படின்னு அங்க ஒரு புதுசா ஒரு கேரக்டர் வருது. இவன் நம்ம பட்டத்து இளவரசர், அதாவது பேரரசரோட தம்பி. இவன் கொஞ்சம் ரெகார்டான ஆளு. இவனை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினை கொன்னாள் மாதிரியே இல்ல, எனக்கு அப்படிதான் தோணுது. வாங்க அப்படி பார்ப்போம். இந்த ட்ரெஸ் எனக்கான சொந்தம், அரியணையும் சரி பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸும் சரி அது எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை வச்சு அவன் சண்டை போடலாம்னு நினைக்கும் போது கரெக்டா நம்ம பட்டத்து இளவரசர் ஒரு சக்தி எடுக்க இவனோட சக்தியை எடுக்க ரெண்டு பேருமே அங்க அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ட்ரெஸ்ஸை பாதுகாக்கலாம்னு நினைக்கிறப்ப கரெக்டா பின்னாடி ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டுறா. அவன் அவளை அட்டாக் பண்ண போக குறுக்க நம்ம பட்டத்து இளவரசர் பூந்து அவனோட சக்தியை பயன்படுத்தி ரெண்டு பேருமே முட்டிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. அப்படியே பின்னாடி நிக்கிற நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நீ யாரு, எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸுக்காக இப்படி சண்டை போட்ட? இல்ல, எனக்கு ஜெனரல் லீ அவங்களுக்கு தெரியும், அவங்க தான் ஒரு சில இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதுவும் அந்த ட்ரெஸ் உங்களுக்கான ஒரு விஷயம், அதை வேற யாரும் தொடர்றது எனக்கும் பிடிக்கல அவங்களுக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்றப்ப சரி வா உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப்
ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கையை கூப்பிட்டு கேட்கறப்ப இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறா. இந்த நிலைமையில நான் உனக்கு எப்படி நான் சொல்லுவேன் என்னோட நிலைமைய? நான் என் குடும்பத்தை கொன்னவங்களை பழி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் யாரு அப்படிங்கறத உன்கிட்ட வந்து சொல்றேன் அப்படின்ட்டு அவன் நேரம் வீட்டுக்கு போனோடனே அவ அக்காக்காரி வந்து என்ன பண்றானா, ஒரு மேடோடையும் இன்னொரு ஆளோடையும் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. என்ன தைரியம் இருந்தா என்ன எதுப்ப, நான் ஆல்ரெடி சம கடுப்பா இருக்கேன், ஓடி போயிருங்களா இல்ல மூணு கொண்டுருவேன், இவ்வளவு நாளா சைலண்டா இருந்தவ இப்படி பேசுறாளே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே டவுட்டா இருக்கு. அந்த கேப்ல அங்க இருக்கிற அந்த சாம்பிராணி போடுறதுக்குல நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அதை மாத்தி வச்சுட்டு போயிடுறாங்க. பிளான் படி ஏதோ பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நைட் ஆனோடனே அந்த சாம்பிராணியால நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அவ அக்காக்காரி வந்துட்டு எங்கேயோ தூக்கிட்டு போறா. எங்க தூக்கிட்டு போறானா, இந்த விபச்சார வெடிகள் இருக்கும்ல அங்க தூக்கிட்டு போய் அங்க வச்சுட்டு அங்க ஒரு 10 பேர்த்த ரெடி பண்ணிருக்காங்க. என்னோட அப்பாவை நான் கூப்பிட்டு வருவேன், அவர் வரும்பொழுது அவளை நீங்க அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும், அப்போதான் நான் அவளோட இடத்துக்கு வர முடியும். இப்போ பொறுத்த வரைக்கும் நான் 2வது ஒய்ஃபோட பொண்ணு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எங்க அப்பாவுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதனால அவ பேரை எனக்கு எடுக்கணும். இப்போ இதுக்கு என்னோட தங்கச்சி போய் அனுபவிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 பேர்த்த உள்ள அனுப்பிச்சுடுறா. இவெல்லாம் அக்காவா, இவெல்லாம் துண்டு துண்டா வெட்டணும். ஆடியே உள்ள அனுப்பும்போது நம்ம ஹீரோயின் தான் ஷார்ப்பான ஆளாச்சே. அவ பொடியை தூக்கிட்டு தப்பிச்சு ஓட பாக்குறா. அங்க இருந்து எல்லாமே துரத்திக்கிட்டு வர அங்க 2 பேர்த்த தட்டுத்து ஒருத்தனை சாவடிச்சு குறுக்கு அப்படியே வந்து நிக்கிறது யாருன்னா நம்ம ஹீரோ பயப்புள்ளதான். ஆமா, இவன் தான் நம்மளோட ஹீரோ. அவன் வந்து நின்ன உடனே எனது பேரோட சொல்ல தம்பி இவளை காப்பாத்துறாங்களா எதுக்காக அப்படின்னு எல்லாமே பயந்துடுச்சு. உடனே பரவாயில்ல இவ கொஞ்சம் நல்லா தான் இருக்கா அப்படின்னு பிடிச்சி தரதெல்லாம் நிறுத்திட்டு போறான். இதுக்கு அவனகிட்டே இவன் மாட்டிருக்கலாம், இவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரி தான் அங்க இருக்கிறவங்க தான் யோசிக்கிறாங்க. ஹீரோ கூட்டு போனோன்னே அவன் கையில ஒரு கிழிச்சல போட்டு அவன் ரத்தத்தை உறிஞ்சு பாக்குறான். உறிஞ்சு பார்த்தோன்னே இவளோட ரத்தம் என்னோட விஷத்தன்மையை குறைக்குது. அப்போ இவன் எனக்கு தேவைப்படுவா, என்ன பண்ற அப்படின்னு கழுத்தை பிடிக்க, ஓஹோ நீ இவ்வளோ திமிரு பிடிச்சவளா, உன்னை அங்கேயே நான் பார்த்தனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா வந்துட்டு ஹீரோனோட அப்பா வந்துட்டு என்ன உன் தங்கச்சி மேலே கெட்ட பேர் உண்டாக்க பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு சைடு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இந்த 10 பேர்த்த விட்டு தேட சொல்றாங்க. அங்கே இருக்கிற எல்லா ரூம்லையும் தேடிட்டு இருக்காங்க. இப்போ நீ வெளியில போனீங்கன்னா உன்னை மாட்டியோட தான் பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி நீ மாட்டிப்ப போ அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப என்னோட ரத்தம் அவனுக்கு எதுக்கோ தேவைப்படுது, அப்போ அவனை நான் யூஸ் பண்ணிக்கணும். உடனே ஹீரோயினோட ரத்தத்தை அப்படியே கிட்ட கொண்டு போய் நான் உங்களுக்கு அடிமையாக கூட இருக்கேன், என்ன இப்போ காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றப்ப அவன் தூக்கி அவளை கட்டி பிடிச்சி அவன் கழுத்தை கட்டிக்க ஆரம்பிச்சான் வேம்பயர் மாதிரி. கழுத்தை கடிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அவன் கை ரெண்டையும் இறுக்கி பிடிச்சி அவன் ஷோல்டர்ல கட்டிச்சு ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல அவங்க வந்து எட்டி பார்த்தோன்னே இவன் ரத்தத்தோட இருக்கிறத பார்த்து பயந்தடிச்சு ஓடிடுறாங்க. ஏன் இப்படி பண்ணா ஒன்னு அவனுக்கும் தெரியல நமக்கும் தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வந்த உடனே அடி பாவி நேற்று நைட்டு என்ன ஏமாத்திட்டல அப்படின்ட்டு அவங்க அக்காக்காரி வந்துட்டு ஹீரோயினுக்கும் அவங்க அக்காவுக்கு சரியான சண்டை ஆகுது. அவ புட்டிங்கி சாட்டையா புட்டிங்கி வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிடறான் நம்ம ஹீரோயின். ஒரு கட்டத்துக்கு மேல அவளோட சத்தியை பயன்படுத்தி அவளை மேல தூக்கிட்டா சாட்டையை பயன்படுத்தி. அவ இன்னும் வெறுப்பேத்துறா, நீ எல்லாம் ஒரு அக்கா என் இடத்துக்கு வரதுக்காக எவ்வளவு சீப்பான வேலைலாம் பார்த்துட்டு இருக்கிறேன், மிளகா முக்கிய முடிஞ்சா அட்டாக் பண்ணி என்ன கொல்ல அப்படிங்கிறப்ப ஐயோ அப்படிலாம் பண்ணாதீங்க உங்க தங்கச்சி உங்களை வெறுப்பேத்தி உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்க பார்த்துட்டு இருக்காங்க, உன்னால முடிஞ்சா பண்றீ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வெறுப்பேத்த அவ இன்னும் ஹைட் ஏத்த. அப்போ ஒரு சீல் அங்க ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆனோடனே பறந்து வந்து நம்ம ஹீரோ தான் தாங்கி பிடிக்கிறான். என்ன தைரியம் இருந்தா என்னோட பொண்ணா நீ இது உங்களோட பொண்ணா, எனக்கு தெரியும் நீ வருவ அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஏன்னா நேற்று நைட்டு நீ கிடைச்சது கூட எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதை நீ தெரிஞ்சுக்கிட்டு வந்து காப்பாத்தாதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன தைரியம் இருந்தா என்னோட பொண்ணு மேல நீ கையை வைப்ப அப்படின்னு. ஐயோ இளவரசே நான் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு ஹீரோனோடாக்க தான் காலில் விழுந்து கதறுன்னு கதற ஆரம்பிச்சிடறா. அப்படியே அதே அங்கேருந்து ஹீரோனை தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே மயக்கத்துல இருந்து அப்படியே ஹீரோன் எழுந்து எனக்கு தேவை என்ன, உங்களுக்கு என்ன தேவை, உன்ன மாதிரி புத்திசாலி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீ எதுக்காக என்னோட இடத்துக்குள்ள வந்த, அது மட்டும் இல்லாம இப்ப எதுக்கு என்னோட இடத்துக்கு வர ஆசைப்பட்ட அப்படிங்கிற மாதிரி அவனோட சக்தியை பயன்படுத்தி அவ கழுத்தை பிடிச்சி நெருக்கிக்கிட்டு அப்படியே அவனை கொல்ல பாக்குறப்ப அப்போதான் அப்படியே சிரிக்கிறா. இவ்வளவு சுத்தி கத்தி இருக்கு அப்ப நீ சிரிக்கிறியா, ஏன்னா உன்னை சம்மந்தப்படுத்தி தான் என் குடும்பம் அழிஞ்சுது அப்படிங்கிறது உன் கழுத்தில் இருக்கிற மார்க்கை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது, நான் உன் கூட இருந்தாதான் இங்கே எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இங்கே அவன் கத்தியை இன்னும் கிட்ட நெருக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம பட்டத்து இளவரசர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெய்டு வந்து கூப்பிட்றான். அவளை அப்படி தூக்கி தூர போட்டுட்டு அவன் வெளியில் போகும்போது ஆமாம்மா நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்துட்டீங்களா, அவர் வந்துட்டு கோர்ட் அஃபிஷியலு அப்பாவை தான் வந்து பார்த்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வர சொன்னார், எது நான் கடத்திட்டு வந்தேனா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அந்த பொண்ணை தான் விருப்பப்பட்டு வந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பட்டத்தில் இளவரசர் சொல்ல தாராளமே கேட்டுக்கோ. ஹீரோயின் அப்படியே மூஞ்ச மூடிட்டு வந்து நிக்கிறா. இவனோட சத்தியை பயன்படுத்தி ஹீரோ பையா அவன் முகமுடி கழட்டி விட்டோன்னே நீ அந்த பொண்ணு தானே, அங்க பார்த்த அதே பொண்ணு தானே, ஏமா நீ வாமா நான் அரண்மனையில கூட உன்னை பத்திரமா வச்சுட்டு உங்க அப்பாட்ட ஒப்படைச்சிடறேன், இங்க நீ இருக்க வேணாம் அப்படின்னு அவன் கையை கூப்பிடும்போது அப்போ ஒரு ஜேடு அவன் கட்டியிருக்கான். அந்த ஜேடை வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் பாஸ்ட் லைஃப்ல தந்திருப்பா போல. அதுவும் இவ தரும்போது அங்க சுத்தி இருக்கவங்களாம் இப்படிப்பட்ட ஒரு காதல் ஜோடி நாங்க பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட்டி பிடிக்க இந்த மாதிரி சந்தோஷமா போயிட்டு இருந்ததை நினைச்சு பார்த்துட்டு உடனே இல்ல நான் வந்துட்டு இளவரசருக்கு தான் சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு
சொல்லிட்டு அவன் அங்க போனதுக்கு அப்புறம் வந்த வழியை பார்த்துட்டு போறியாப்பா அப்படிங்கிற மாதிரி நோஸ் கட் பண்ணி அமைச்சிடறான் நம்ம பட்டத்தில் இளவரசரா ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் தான் பார்க்க வந்து, நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான், அவன் அன்னைக்கு வந்துட்டு அங்க ஜெனரல் லீ இருந்த இடத்துல பிரச்சனை பண்ண பொண்ணு தான். ஆனா ஒரு சின்ன டவுட் இருக்கு. சரி அது இருக்கட்டும், அவ எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பாக்ஸ் அவளுக்கு தெரியாம வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பாக்ஸை வைக்கிறான். இத தூரத்துல இருந்து பார்த்த ஹீரோயினே அது நைட்டோட நைட்டா போயிட்டு பாக்குறா. என்னன்னா பட்டத்து இளவரசரை போட்டு தள்ளுற பிளானா என்ன அப்படிங்கிறது தெரியல. உடனே இவன் மாஸ்க்கு முக்காடு எல்லாம் போட்டுக்கிட்டு உள்ள நுழைய ஆரம்பிக்கிறான். அப்போ அங்கே இருக்கிற காவலாளியும் அதில் வந்துட்டு ஒருத்தன் ஜூன் ஒருத்தன் இருக்கான். அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுவும் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி இறந்ததில் சம்மந்தப்பட்டிருக்காங்க போல பேரரசரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரவுன் பிரின்ஸும் சம்மந்தப்பட்ட மாதிரி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப அங்கே சத்தத்தை கொடுத்து செம்ம கடுப்பாயிட்டு ஒரு பூவை அங்கே போட்டு போறா. அந்த பூவை வந்துட்டு எல்லாம் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கேருந்து வந்துட்டு, எதுக்காக இப்போ நீ எங்கே வெளியில் போயிட்டு வந்த, நான் எதுக்காக எங்கே வெளியில் போயிட்டு வந்தேன்னு உங்களுக்கு தேவையா, எனக்கு தெரிஞ்சு இந்த உடம்புக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது, எதுக்காக அப்படி சொல்றீங்க? இல்லை அதாவது ஒரு 4 ரூமுக்குள்ளேயே இருந்த பொண்ணு, அது மட்டும் இல்லாம எந்த விதத்திலையும் சக்தி வராத ஒரு பொண்ணு இப்போ நடந்துக்கிற விதத்தை பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டா தானே இருக்க தோணுது. நான் யார் அப்படிங்கிறது தான் முக்கியம் இல்லை, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பட்டத்து இளவரசரை கொல்லணும். ஓஹோ, நீ அந்த அளவுக்கு வந்துட்டியா? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அது எனக்கு தேவைப்படாது, எனக்கு புத்திசாலிங்களையும் பிடிக்காது, நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ அடுத்த நாளும் அங்க உள்ள போக பாக்குறா. இதுக்கு முன்னாடி அவ எதுக்காக பூவை போட்டு வந்திருப்பான்னா, ஜெனரல் லீ வந்துட்டு சாகல அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமிக்கிறதுக்காக தான் அங்க போட்டு வந்திருப்பா. இப்ப அவ உள்ள போன உடனே அங்க வந்துட்டு பட்டத்து இளவரசர் வந்துட்டு படிச்சுட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் படிச்ச ஞாபகங்கள், அதுவும் தூங்கக்கூடாதுன்னுட்டு இவங்க முடியலெல்லாம் கவரை கட்டிக்கிட்டு தலை தூங்கும் போது எழுந்துக்கிச்சு அப்படியே 2 பேரும் சந்தோஷமா லவ் பண்ணி படிச்சுட்டு இருந்த காலங்கள்லாம் அப்படியே நினப்பு வருது. அவ கால் எடுத்து வைக்கும் போது ஆல்ரெடி அங்க ட்ராப் வச்சிருக்காங்க. அதுவும் அம்பு மழை போயிற மாதிரி. அப்போ சீல் ஆக்டிவேட் ஆயிட்டு அங்க ஹீரோ வந்து தடுத்து அவளை காப்பாத்தி கூப்பிட்டு போறான். இப்ப எதுக்கு நீ மறுபடியும் இங்க வந்துட்டு இருக்க? நான் ஆல்ரெடி ஜெனரல் லீ ஃபேமிலி உயிரோட இருக்கிற மாதிரி தான் நான் ட்ராப் செட் பண்ணேன். இப்போதைக்கு அவன் என்ன எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கான், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கூட ஒரு டீலிங் போட போறா. என்னன்னா, நான் வந்துட்டு கிரவுன் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணா போதும், நான் எதுக்கு அந்த விஷயத்துக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணோம்? ஏன்னா நான் உனக்கு தேவைப்படுறேன், அதனால நீ எதுக்கு எனக்கு தேவைப்படுற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அந்த மரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி கொடுக்கும். இந்த ஃபுல் மூன் வர்றப்ப உன்னோட ரத்தத்துல இருக்கிற அந்த பாய்சன் வந்துட்டு அதிகமா கூடும், அதுக்கு என்னோட ரத்தம் தேவைப்படுது, அதனால அதை நான் உனக்கு கொடுத்தேன்னா நீ எனக்காக இந்த ஹெல்ப் பண்ண முடியுமா? இது மட்டும் இல்லாமல் ஜெனரல் லீ ஃபேமிலி எல்லாம் சதி திட்டம் பண்ணி தோக்கடிச்சிட்டாங்க. அதில் நீயும் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ஆனால் அடுத்து வந்துட்டு ஒன்றை தான் டார்கெட் பண்ணுவான் எனக்கு தெரிஞ்சு பட்டத்து இளவரசர், அதனால சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் அப்போவே சொன்னேன் எனக்கு புத்திசாலி பொண்ணுங்களை பிடிக்காதுன்ட்டு. புத்திசாலி பொண்ணுங்களை பிடிக்காது அப்படின்னு இவன் உடனே அவனோட கழுத்தை பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்கிறா. அவன் இதுக்கப்புறம் வெறியாகி போயிட்டு அவன் அவளை பிடிச்சி கடிக்க, என்ன ஒரு கல்யாணத்துக்காக நீ உன்னோட ரத்தத்தையே கொடுக்குற அப்படின்னா அப்போ இதில் வேற ஏதாவது விஷயம் இருக்கா அப்படிங்கிறப்ப அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு அந்த ரத்தத்தை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. பட்டத்து இளவரசரோட இருந்த நினைவுகளை யோசிச்சு பார்க்குறா. அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஜென்ரங்கிறதால உன் கூட இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல் தான் போட மாட்டல, கவலையே படாத, நான் உன்னோட ரெக்கைகளை என்னைக்கும் வெட்ட மாட்டேன், நீ சுதந்திரமாவே பறந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு அவ கையில அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை எழுதி அது கடைசியில் அவன் வந்துட்டு இறந்து போவால, அப்போ கொண்டு அந்த துணியை கையில கட்டிட்டு இருந்திருக்கா. ஆனா இப்போ எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இவனே நம்ம ஃபேமிலிக்கு எதிராக இருந்திருக்கானா அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. ஹீரோயின் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் அரசவையில ஒரு அமைச்சரை உள்ள விட்டு ஹீரோ மேல வந்துட்டு நிறைய பொய் புகார்களை கொடுக்க வச்சு, அதுவும் லீ ஃபேமிலியும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து இன்னும் சதி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் உள்ள போட, அங்க வந்துட்டு பேரரசர் என்ன முடிவு பண்றாருன்னா, என் தம்பி வந்துட்டு அவ்வளவு கெட்டவன் கிடையாது, சரியா, இதுல நான் விசாரிக்கிற பொறுப்பு ஒன்ட்டே கொடுக்குறேன் என் பையங்கிறதால நீ வந்துட்டு தெளிவா விசாரி, அதுக்காக உன் மாமாவை நீ தப்பாலாம் நினைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, நான் அப்படிலாம் இல்லப்பா, உங்க கௌரவத்தை நான் எப்பவும் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் வந்து கதறிட்டு இருந்தாலும் ஒரு அமைச்சர் அவன் கிட்ட கண்ணை காட்டிட்டு போறான். அதை எப்படி ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கான். என்னன்னா, ஹீரோயின் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு இந்த இளவரசர் இடத்துல நம்ம லீ ஃபேமிலியோட ஃப்ளவரை போட்டு போவால, அதுக்கு பதிலாக அவனோட இதை போட வச்சிருக்கான். ஆக மொத்தத்தில் அன்னைக்கு வந்துட்டு லீ ஃபேமிலியிலேருந்து யாராவது வருவாங்க அப்படின்ட்டு அவன் வெயிட் பண்ணி ட்ராப் செட் பண்ணல, நம்ம ஹீரோ வருவான் அப்படின்ட்டு தான் அங்கே ட்ராப் செட் பண்ணியிருக்கான். அதுக்காக தான் இப்படி ஒரு அமைச்சரவையில் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு அவனுக்கு எதிராக சதி பண்ணிட்டு இருக்கான் நம்ம பட்டத்து இளவரசர். இது அதுக்காகவும் இருக்கலாம், இல்லை ஹீரோயின் எதுக்காக வரா அப்படின்ட்டு இவனை ஃப்ரேம் பண்ணிக்காகவும் இருக்கலாம். இதில் 2 விதமும் இருக்கு. அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோயின் செஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ செஸ் விளாண்டுட்டு இருக்கிறப்ப நீ வந்துட்டு எனக்கு என்னமோ நீ அந்த லீ ஃபேமிலியோட ஜென்ரலாக இருப்போன்னு ஒரு டவுட் இருக்கு, ஏன்னா லூசுத்தனமாக பேசுகிறேன், என்னோட ஃபேஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும், அப்புறம் எப்படி இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன், நான் ஃபேஸை சொல்லலை ஆட்டிடியூட சொல்கிறேன், என்ன ஆட்டிடியூட் அப்படிங்கிறப்ப ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. எப்படின்னா அப்படியே கெத்தா பேரரசர் முன்னாடி வந்துட்டு நீங்கள் சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன், ஆனால் உங்கள் தம்பி அதாவது இளவரசர் இருக்கார்ல, அவங்களுக்கு நீங்கள் ஓவராக செலவு காசு கொடுக்குறீங்க, அந்த காசை வந்துட்டு நம்ம நாட்டு மக்களுக்கு செலவழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே கம்ப்ளைண்ட்டை போட ஹீரோ சிரிச்சுக்கிட்டு பேரரசர்
வந்துட்டு அது வந்துட்டு அவனோட தனிப்பட்ட விருப்பத்தை நான் என்னைக்குமே கெடுக்க மாட்டேன். என்ன இப்ப நாட்டோட நிதியிலிருந்து அதுக்கு எடுத்து கொடுத்துட்ட போது அவனோட இதை ஏன் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தம்பி மேல பாசமா நடந்துகிட்டதும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கடுப்பாயிருக்கு. அப்படியே எல்லாம் கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் ஜென்ரலி கொஞ்சம் நில்லுங்க, என்ன திடீர்னு இப்படிலாம் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் செலவு பண்றதுல இப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை, சும்மா இஷ்டத்துக்கு டான்ஸ் ட்ரிங்க்னு இருந்தா அப்புறம் போர் பண்ற இடத்துலலாம் நிறைய விஷயங்கள் தேவைப்படும்ல, இதுக்காக நீங்க பின்னாடி வருத்தப்படுவீங்க, அதை பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட மாட்டேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிருப்பான். அதனால கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டோடய பார்த்துட்டு இருக்கிறப்ப உடனே உன்னோட அந்த ஆன்மா மர சக்தியை நான் வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வா ட்ரைனிங் எடுக்க போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஐயோ அந்த ட்ரைனிங்கா வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட அசிஸ்டன்ட் சொல்றான். அது என்ன ட்ரைனிங்னா ஹீரோயினை நிக்க வச்சிருவாங்க. எதிர்த்தாப்புல நம்ம அசிஸ்டன்ட் பையபுல அம்பு எடுத்து அவன் மேல விடுவான். அவளோட சத்தியை பயன்படுத்தி அம்பை தடுக்கணும். அப்படி தடுக்கலனா அம்பை அவளை குத்திடும். தட்ஸ் சிம்பிளான ட்ரைனிங் தான், வாங்க பழகலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் நிக்காட்டி வச்சு அம்பை விட பார்க்கறான். இவளோட பேரியரா உண்டாக்கி வைக்கிறா. ஆனா அந்த பேரியர் வந்துட்டு ஒரு செகண்ட் தான் இருக்கும். அதனால அதுக்கு முன்னாடி இன்னொரு பேரியர், அதுக்கு முன்னாடி இன்னொரு பேரியர்ன்ட்டு 3 பேரியருக்கு உண்டாக்கி அந்த அம்பை எப்படியா தடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. அவன் இழுத்து விடுறப்ப ஃபர்ஸ்ட் பேரியர் 2வது பேரியர் அப்படின்னு 3வது பேரியர்ல கொஞ்சம் தடுமாறி அம்பு கீழே விழுந்துன்னு பார்த்தா அவன் மேலதான் குத்த போகுது. உடனே உள்ள குறுக்க ஹீரோ பூந்து அந்த அம்பை எரிச்சு விட்டுட்டு நீ குப்பைக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டு போயிடறான். அவளை என்ன பொசுக்குன்னு பொம்மை மாதிரி தூக்கி போட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே இருக்கு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்காக சேவை பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பிளட்டை கொடுக்க போறா. அப்படி பிளட்டை கொடுக்கும் பொழுது அவனோட கழுத்தெல்லாம் ஏதோ நெரிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அவனுக்கு இது இருமல் வர மாதிரி இருக்கு. என்ன என்ஜாய் பண்றியா, என்னோட பிளட்டை நீ குடிக்கும் போது எனக்கு நானே விஷம் கொடுத்துக்கிட்டேன், அப்போ என்னால நீ செத்துருவதானே அப்படிங்கும்போது எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கழுத்தை பிடிச்சி நெரிக்க, என்ன நீ குப்பன்னு சொல்லும் போது உன்னை டிஃபீட் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆளா இருக்கணும்ல, அதனால தான் இப்படி பண்ண. அந்த விஷயம் என்னையும் கொள்ளும் தான், ஆனா உன்னை அஃபெக்ட் பண்ற அளவுக்கு என்ன அஃபெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல, இதுக்கு பேர் தான் ரிவெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கட்டுப்பாயிட்டு அப்படியே இருமிக்கிட்டே இருக்கான். ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே என் காலில் விழணுமா இல்ல என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா கேளு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவன் இருந்துகிட்டு உடனே டாப்புக்கு நார்மல் ஆயிடுறான். என்ன கொள்றது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சியா, அதுவும் சப்பையா இருக்கிறவங்க நான் செத்து போவேன்னு நினைச்சியா, அது எப்படி அந்த விஷம் உன்னை எதுவுமே பண்ணலையா, அப்படியே அவ கழுத்தை பிடிச்சி தூக்கி இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட சுத்தமா வேலை செய்யாது. உன்னை பாவம் பார்த்து நான் வேலைக்கு வச்சா நீ எனக்கே படிக்கிற, அது மட்டும் இல்லாம எனக்கு கொல்லணும்னு வேற ட்ரை பண்ற, உனக்கு நான் என்ன பண்ணணும், இவளை தூக்கிட்டு போய் அந்த பிளாக் ரூம்ல போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி போட விட்டுட்டு அங்க 3 பேர் ஹீரோட கட்டி வச்சு சாட்டையாலேயே வெளுன்னு வெளுக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் ஃபேஸ்ல கொஞ்சம் கூட அழுகையும் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. அவன் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அவ்வளோ அடி வாங்கியும் நான் என்னோட பழியை நான் மறுபடியும் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரியே அவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரம் ஹீரோட அசிஸ்டன்ட் போயிட்டு அவங்களுக்கான மாத்து மருந்து எடுத்துட்டு வந்துட்டேன், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, நான் அவங்க கிட்ட போய் கொடுக்கவா அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு மாத்து மருந்தா அப்படிங்கிற மாதிரி அதை தூக்கி தூர போட்டுறான். அங்க பார்த்தா அவங்க சாட்டையால அடிக்க அது ஒரு பவரை வச்சுதான் அடிக்கிறாங்க போல. அப்படி அடிக்கும் பொழுது அப்படியே அங்க மயக்கம் போட்டு விழுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அவளோட உடம்புலயே எழுந்திருக்கிறா. என்னடா இது புதுசாக்கு அப்படிங்கிற மாதிரி, நான் என்னோட உடம்புலயே இருக்கலாம், நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற ஒரு டவுட் அவள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. உடனே அவங்க அப்பா வந்துட்டு இப்பதான் வந்தியாமா, அப்பா நீ உயிரோட இருக்கியா, நான் வந்துட்டு ஒரு கெட்ட கனவு கண்டேன். என்ன கெட்ட கனவு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உயிரோட இருக்கியா, ஆமா உயிரோட தான் இருக்குமா, என்னமா உனக்கு ஆச்சு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க அதே நேரம் நாம பட்டத்து இளவரசர் வராங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறா. அவனால தானே இவனுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. ஆனா அங்கிருந்து வர இளவரசர் வந்துட்டு அவனோட ட்ரெஸ் எடுத்துட்டு வரான், மேரேஜ் ட்ரெஸ்ஸை. இப்போ முன்னாடி நடந்த காலகட்டத்துக்கு வந்திருக்கலா என்ன அப்படிங்கிறது தெரியல. அவன் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோடனே அப்படியே கொஞ்சம் பாசமா லவ்வா மறுபடியும் பழைய மாதிரி அவனை நம்ப ஆரம்பிக்கிறா. அப்படி நம்ப ஆரம்பிச்சு அப்படியே தலையெல்லாம் வாரி விட்டுட்டு இருக்கான். உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீ என்னோட லைஃப்ல வந்துட்டு என்னோட ஒய்ஃபா இருக்க போற, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வேற ஒரு கெட்ட கனவு கண்டேங்க. கெட்ட கனவா, என்ன கெட்ட கனவு, கொஞ்சம் காது பக்கம் வரீங்களா, நான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் அப்படின்ட்டு காது கிட்ட போய் சொல்ற மாதிரி சொல்லி ஹேர் பண்ண எடுத்து ஒரே சொருகு. அந்த லைஃப்ல தான் என் குடும்பத்தை பறி கொடுத்தேன், இந்த லைஃப்ல நான் கொடுக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாம உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சத்தக்குன்னு சொருவுறா. சொருவுனதுக்கு அப்புறம் 43 பேரோட உயிர் உனக்கு சாதாரணமா போச்சா அப்படிங்கிறப்பயே அங்க பார்த்தா திடீர்னு அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா இது சிரிக்க ஆரம்பிக்கிறானே நமக்கே ஒரு டவுட் வரும்ல. அப்போதான் இன்னொரு விஷயத்த கட் பண்ணி காட்டுறாங்க. என்னன்னா பயபுள்ள மயக்கம் போட்டு விழுந்தவ தான். அங்க ஹீரோ வந்துட்டு அவனோட சக்தியை பயன்படுத்தி இவ ஆள் மனசுல இருக்க வெஞ்சன்ஸை அந்த உலகத்துக்குள்ள பூந்து அதிகமாக்கிட்டு இருக்கான் அவனோட சக்தியை பயன்படுத்தி. இதனால என்ன ஆகுதுன்னா வேற ஒன்னும் ஆகல, உள்ளுக்குள்ள அவனோட பாஸ்ட் எல்லாம் குழப்பி அங்க வந்துட்டு நம்ம பட்டத்து இளவரசரை பழி வாங்குற மாதிரி அவ எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. அங்க அவன் தெளிவாகிட்டு அவளுக்கு துணிவை போட்டு லாக் பண்ணி என்ன அவ்வளவு சீக்கிரம் சாகடிச்சிட முடியும்னு நினைச்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கத்தி எடுத்து சத்தக்கு நமக்கு ஹீரோன் வழித்திலேயே குத்துறான். ஆனா இது எல்லாமே ஹீரோட வேலை தான். ஆனா அவ டென்ஷன் ஆகி அவளோட சத்தியை வெளிக்கொண்டு வந்துட்டு ஒரு அட்டாக் கொடுப்பா பாருங்களேன். இங்க வெளியே ஹீரோக்கு ரத்தம் கக்கிடும். அதுக்கப்புறம் தான் அந்த கனவுல இருந்துட்டு அவ அப்படியே மயக்கம் போட்டு விழுறா. ஹீரோ இவ்வளோ எல்லாம் பண்ணது எதுக்காகனா அவளோட சத்தியை வெளியே கொண்டு வரதா. இதை ஏன் இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு இவ்வளவு பாதிப்பு வருது, அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் அவளுக்கு தெரியவும் தெரியாது. ஆமா என்ன நிறைய பேர் கெட்டவனா தான் பார்த்துட்டு இருக்கான், அதுல இவ்வளோ ஒத்தி, அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது, இவளால நமக்கு யூஸ் இருக்கான்னு தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன்
இவன் சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த விஷயத்த அப்படியே அரை தூக்கத்துல அரை போதையில கேட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோட அசிஸ்டன்ட் கூட்டு போய் தான் இந்த மாதிரி உங்களுக்கு சக்தி வந்திருக்கு, ஆனால் முழுசாக கிடைக்கல, ஒரு சில பேத்துக்கு தான் அதை முழுசாக கிடைக்கும், உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமாக யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவன் மறுபடியும் யூஸ் பண்ணுறான். ஆனால் அவ்வளோ சக்தி குறையுது. ரத்த வந்து எடுத்து மறுபடியும் மயக்கம் போட்டு கிடக்கிறா. நம்ம ஹீரோ பையப்புல தான் பக்கத்துலேயே இருக்கான். நீ எழுந்துட்டியா அப்படிங்கிறப்ப உன்னை எதுக்காவது யூஸ் ஆகும் தான் உன்னோட சக்தியை வெளியே கொண்டு வந்தேன். உனக்குள்ள இருக்கிற அப்படி பழிவாங்கிற எண்ணம் பட்டத்து இளவரசர் மேலனா அப்புறம் எதுக்கு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற? நீ இந்த அளவுக்கு டீப்பெல்லாம் யோசிக்க ஒன்றும் தேவையில்ல. என்ன வெட்டுன்னு யோசிச்சிட்டியா? ஆமாம், ஒன்னுக்கும் உறவாத உன்னோட பிளட் மட்டும் தான் எனக்கு யூஸ் அப்படிங்கும்போது பாச்சக்கனை உமா கொடுத்துட்றா. அப்படி உமா கொடுத்துக்கிட்டு வாயிலிருந்து கத்திட்டு சதக்குன்னு ஒரு கீரல் போட்டு, எனக்கு சக்தி இல்லைனாலும் புத்தி இருக்கு, என்னால நினைச்ச இப்ப கூட உனக்கு குத்தி போட்டு போக முடியும். ஓஹோ, நான் சொல்லல புத்திசாலிங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுன்ட்டு, அதுவும் உன்னை எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கழுத்தை நெரிக்க போகையில அங்க அவனோட அசிஸ்டன்ட் பைப்ல வந்துட்டு பட்டத்து இளவரசர் வந்துட்டு உங்களை கைது பண்ண வந்திருக்காரு, சுத்தி வளச்சிட்டாங்க, நான் எதிர்பார்த்த மாதிரியே நடக்குது, நான் சொன்ன மாதிரியே நடக்குது, இப்போ நம்ம பிளான் போட வேண்டிய நேரம் அப்படிங்கிறப்ப உன் பிளான் எல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பயவுல வெளியில போறான். இந்நேரத்துக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிங்க மாமா. என்னன்னா எங்க பேரரசர் அதாவது உங்க அண்ணன் வந்துட்டு எல்லாத்தையும் விசாரிக்க மாதிரி எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. அதுல வந்துட்டு நீங்க லீ ஃபேமிலியோட சேர்ந்து சதி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எவிடன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன எவிடன்ஸ்? இந்த ஜேடு உங்களோடது தானே, இது வந்துட்டு எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறப்ப ஏன் கூட்டத்துல ஒரு நாய் வந்துட்டு திருட்டுத்தனம் பண்ணியிருக்குது, அது ஏதோ நகைக்காக இல்ல பணத்துக்காக அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட இருந்ததுன்னு நினைச்சேன். இப்போதான் தெரியுது அந்த ஜேடை அது திருடிட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்போ இது யாரு திருட சொன்னாங்க அப்படின்னு அவனை கேட்டா தெரிஞ்சிடல அப்படிங்கிறப்ப நைஸா பயப்புள்ள பட்டத்தில் அவனை போட்டு தள்ளிட்டு, ஓ சாரி மாமா, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களை எதுவும் கஷ்டப்பட்டீங்கன்னா நான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அவன் பக்கத்தில் வரும்பொழுது இவனுக்கு கத்தி குத்து விழுந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு எதுவும் கஷ்டமா மாமா, ஏதாவது வலியா மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன், இப்போ தயவு செய்து என் இடத்த விட்டு நீ வெளியில போனீங்கன்னா அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், சாரி மாமா அப்படிங்கிற மாதிரி வட்டத்தில் சொல்லிட்டு வெளியில போகையில இது வரைக்கும் என்னோட திட்டம், இதுக்கப்புறம் அவளோட திட்டம் அப்படியே வெளியில ஹீரோயின் கத்தி எடுத்துட்டு கழுத்தெடுத்துக்கலாம் நிக்கிறா. ஏன்னு ஓடி வந்து பட்டத்து இளவரசர் கேட்கிறப்ப, நீங்க அன்னைக்கு வந்து என்ன கூப்பிட்டீங்க, அன்னைக்கு உங்க கூட நான் வந்திருக்கணும், ஆனா இவன் என்ன ஒவ்வொரு நாளும் எனக்கு குடும்பப்படுத்திட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னைக்கு அவன் கத்தியால வேற குத்திட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது ஹீரோனும் சேர்ந்து என்ன பிளான் போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த காமிக்கிறாங்க. என்னன்னா இப்போதைக்கு அவனோட நம்பிக்கை நான் ரொம்ப சம்பாதிக்கணும், நான் வந்துட்டு உன்னை போட்டு கொடுக்க போறேன், அதுதான் என்னோட பிளானு, உன்னோட வீக்னஸையும் அவன் கிட்ட சொல்ல போறேன், அதுக்கு நீ ப்ரிப்பேரா இருந்துக்கோ, அது மட்டும் இல்லாம உன்னை விட்டு ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்னா அவன் நம்ப மாட்டான். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா அப்படியே கத்தி எடுத்து சத்தக்கு அப்படின்னு குத்து போகும்போது உன் கத்தி எடுத்து குத்தவே தெரியாதா, குத்துனா எப்படி கொடுக்கணும்ட்டு சத்தக்குன்னு அவனே குத்திக்கிறான். அவளுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. உன்னோட பிளானை நீ பக்காவா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு வச்சதோன்னு, சரி எதுக்காக இப்ப தப்பிக்கணும்னு நினைக்கிற, இல்ல அவனோட சீக்ரெட் எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, சரி உன்னை நான் காப்பாத்த வருவேன், இப்போதைக்கு போ அப்படிங்கிற மாதிரி அமுச்சு வச்சிடறான். அங்க போன உடனே நான் சொன்ன மாதிரி பக்காவா பண்ணிட்டியா, ஆக்சுவலி நான் உன்னதாயா போட்டு கொடுத்துருக்கேன், உன்னோட வீக்னஸ் தெரியும், நான் இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதாலதான் எனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கே வந்தான், நீ இனிமேல் பார்த்து பத்திரமா இருந்துக்க, உனக்கு ரத்தம் கொடுத்தேன், எனக்கு நீ இப்படி ஒரு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவ டீலிங்க முடிச்சுக்க. அங்க அடுத்த நேரம் பார்த்தா அவளுக்குன்னே தனியா ஒரு வண்டி வருது, அதுவும் இளவரசர் அனுப்புனாங்க அப்படின்னு. இந்த வண்டியில ஏறதுக்கு முன்னாடி இளவரசர் ஏதோ உங்ககிட்ட ஒரு விஷயத்த வாங்கிக்க சொன்னாரு, அந்த விஷயம் இந்த பாக்ஸ்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் அங்க கொடுக்குறா. ஹீரோயின் சேஃப் அவ வீட்டுக்கு கிளம்புறா. அதே நேரம் அந்த பாக்ஸ் வந்துட்டு நம்ம பட்டத்து இளவரசர் கையில கிடைக்குது. அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சோன்னு ஃபுல் மூன்ல அவன் ரொம்ப வீக்கா இருப்பான் அப்படிங்கிற விஷயம் அதுல இருக்கு. இப்போதான் உண்மையான நாடகமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அவன் வில்லத்தனமா சிரிக்கிறான். பயப்பட அவன் ஏதோ பிளான் போட்டு வச்சிருக்கான் போல. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவ வீட்டுக்காக போகிறப்ப அக்காக்காரி குறுக்க வந்துட்டு, இவ்வளவு நாள் அவன் கூட தங்கி இருந்துட்டு இப்ப என்ன திருட்டுத்தனமா வந்திருக்கியா, அதுவும் ராணி அவங்க பிறந்த நாளுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்காங்க, அப்போ வந்துட்டு நீ அப்படியே நம்ம குடும்ப சார்பா போயிட்டு அங்க நீ இளவரசி ஆகலாம் ட்ரை பண்றியா, ஐயோ நானே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், எனக்கு சும்மா தொல்லை பண்ணாத, நான் உன்னை இப்பவே தண்டிக்கிறேன் அப்படின்னு சாட்டை எடுத்துட்டு நிக்க, உனக்கு இவ்வளவுதான் பொறுமை அப்படின்னு சாட்டையை திருப்பி போட்டு அவ கழுத்தை போட்டு நெரிச்சு, நானே செம்ம கடுப்புல வந்திருக்கேன், இவ வேற குறுக்க வந்துட்டு ஓடிப்பா அப்படின்னு விரட்டி விட்டுறா. உள்ள போனா அவளோட மெய்டு பொண்ணு இருக்கால, அவன் வந்துட்டு அவளுக்காக அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்துட்டேன் அப்படின்னு கண்ணத்தை தட்டும்போது, பாத்தீங்களா அவங்களை கனவுலயே மீட் பண்ணிட்டேன், இங்க எத்தனை நல்ல கனவுலயே மீட் பண்ணுவேன், நீங்க எப்பதான் வருவீங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையான பாசத்தோட தான் அந்த பொண்ணு இருக்கா. ஏய் லூஸ், நான் நேர்ல வந்துட்டீங்களா என் மேல உண்மையான பாசத்தோட இருக்கிற நீ மட்டும் தான் அப்படின்னு ஹெல்ப் பண்ணி, சரி நான் இனிமேல் இங்க இருந்து போக மாட்டேன், நீ ரொம்ப கவலைப்படாத, இல்ல உங்களோட சித்தி வந்துட்டாங்க, அந்த லேடி வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்கும், அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க, முன்ன மாதிரி நான் பயந்துக்கலாம் இருக்க மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிறப்ப அங்க கட் பண்ணி அவங்க அக்காவை தான் காட்டுறாங்க. அவ போயிட்டு போன்னு புலம்புறா அவங்க அம்மா கிட்ட. இது அவளுக்கு அந்த தைரியமா? கண்டிப்பா அந்த தைரியம் இருக்கவே கூடாது. நாளைக்கு உங்க அப்பா வந்துட்டு நம்ம கோர்ட் ஆடுகளை மைட் பண்ண வெளியில போறாரு ஆயுதப்படை விஷயமா, நாளைக்கு கரெக்டான பாடம் அவளுக்கு நான் குத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வில்லி லேடி ஏதோ பிளான் பண்ணுது.
அடுத்த நாள் காலையில பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அது கொடுக்கணும் கிளாஸ் எடுக்கிறப்ப அவகிட்டையும் என்கிட்ட ஒழுங்கா அக்காவை நடந்துக்க சொல்லுங்க. சும்மா சில்ல புலத்தனமா வந்து சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பெரிய புலத்தனமா நடந்துட்டா உங்களுக்கு மரியாதை இருக்காது. என்ன தைரியம் தான் என்ன எதிர்த்து பேச? டேய் 2 பேரும் அவளை போட்டு அடிங்களா அப்படிங்கிறப்ப 2 பேரும் 2 உலக வச்சு போட்டு மொத்தம் முத்துறாங்க ஹீரோயின். இவன் அக்கா கறி இருக்காது, நீங்க என்ன தின்னுட்டு அடிக்கிறீங்களா, சாப்பாடு இல்லாம அடிக்கிறீங்களா, கூட நான் புடி அடிக்கிறேன்ட்டு அவளும் போட்டு சாத்துன்னு சாத்துறா. ஆனா அங்க ரத்தம் கக்கிட்டு கிடக்குறா. அதே நேரத்துல கரெக்டா ஹீரோனோட அப்பாவும் வந்துடுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நம்ம ஹீரோயின் தான். அந்த மெய்டு பிள்ளைகிட்ட சொல்லி இந்த மாதிரி நம்ம வீட்டுல ஆயுதம் இருக்கு அப்படின்ட்டு அவங்க அப்பா மீட் பண்ண போற ஆளுங்க காதுல போற மாதிரி பேசு. அப்படி பேசினா அவங்களும் பார்க்க வருவாங்க. இந்த விஷயத்த பார்த்து காண்டாவாங்க. இதை பார்த்தோன்னே இந்த கோர்ட் அபிஷியல் எல்லாம் செம மாட்டிட்டு போயிடுறாங்க. ஒரு அரசவையில் இருக்கிற கோர்ட் அபிஷியல் உன் வீட்லயே இப்படி ஒரு குடும்பம் நடக்குதுன்னா இதை இன்னையோடு மாத்த பாரு, இல்ல உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி உன் பதவியை பறிச்சு விட்டுருவோம் அப்படின்னு ஒரு மிரட்டிட்டு போக அவங்க அப்பா வந்துட்டு அவங்க சித்தி போட்டு வாங்குன்னு வாங்குறாரு. வார்த்தையால தான், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. தீட்டி மிரட்டி விட்டேன்னு இப்போ ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சா? அங்க போன உடனே உங்களுக்கு எதுவும் ஆகல, எதுக்காக இப்படி பண்ணீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், இங்க பாத்தியா நான் நிறைய படிச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம இந்த பாதரச குண்டுகள் மட்டும் என்னோட வழியை வெளியில் எடுக்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணேன், இப்பெல்லாம் உங்களுக்கு யார் கத்து கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அவங்க அப்பா தான் இதை சொல்லி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை பத்தி நீ ரொம்ப கவலைப்படாத, இல்ல வேற ஏதாவது அவங்க பிளான் பண்ணுவாங்க, அது எனக்கு தெரியும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலையில ஹீரோனோட சித்திக்காரி நல்ல நல்ல ட்ரெஸ் ஆகும் ஹீரோன் கலப்பி வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு காண்டான ஹீரோனோட அக்கா, என்னமா நீ அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் உங்க அப்பா சமாளிக்க ஒரு வழி, உங்க அப்பா வந்தோடனே போய் கேளு. அப்பாப்பா நான் தானப்பா, நான் போயிட்டு இளவரசரை பார்க்க போறேன், ராணியோட பிறந்தநாள் நினைச்சு நீ பண்ண கலவரத்திலேயே இருக்கிற கோர்ட் ஆஃபீஸ் எல்லாம் என் காண்டில் இருக்காங்க, இந்நேரத்துல நீ எப்படி போவ, அவதான் போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடனே இவங்களுக்கு காண்டாகி போயிடுது. அவருக்கு ஒரு டவுட் வருது, இவ்வளவு நாளா அப்படியே பூன மாதிரி இருந்த என் பொண்ணு இப்போ எல்லாம் டிஃப்ரெண்டா பண்ணிட்டு இருக்கா, அது எனக்கு பிரச்சனையா இருக்குமா இல்ல ஆச்சரியமா இருக்குமா, இதை நான் எப்படி எடுத்துக்கிறதே தெரியல. அப்படிங்கிறப்ப உங்க பொண்ணு இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது உங்களுக்கு நல்லது தானே, நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு சாதுவான இருக்கிற பொண்ணு யாரோட உதவி இல்லாம இங்க வந்திருக்க முடியுமா? அது இல்லாம இளவரசரோட வண்டியை நான் வெளியில பார்த்தேன், கூடிய சீக்கிரம் நீங்க வந்துட்டு புரியுது, அதுக்காக தானே நான் ஆசைப்பட்டு இருக்கேன், கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆளுக்கும் ஒரு பேராசை உள்ள இருக்கு போல. அடுத்த நாள் காலையில இருந்து வந்துட்டு நம்ம இளவரசரோட அரண்மனையில இருந்து ஆளுங்க வந்துட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு கூட்டு போக பாக்குறாங்க. அப்ப ஹீரோட அக்கா வந்துட்டு அங்க போய் உண்மையே இருந்துட்டு இருக்காரு. சிரிக்கி கத்துக்க என்ன மாதிரி எப்படி இப்படி பேய் மாதிரியா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு போடே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. இரு நானும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டுக்கிறாங்க. காலையில நம்ம ஹீரோயினும் அந்த பர்த்டே பார்ட்டிக்காக கிளம்பி போறா. அங்க வெளியில இளவரசர் வெயிட் பண்ணிக்கிட்டு அவனுக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அப்போ ஒரு விஷயம் சொல்றான், இன்னைக்கு நைட்டு என்னோட மாமா இறந்துருவாரு, இனிமேல் சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரி நம்ம அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு என்ன பண்றான்னா நேராக ஹீரோயின் உள்ள போவாளா இல்ல அவனை காப்பாற்ற வெளியில போவாளா, இவங்க 2 பேரும் போடுற நாடகமா அப்படி நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வெளியில வச்சின்னா நான் போட்டு தள்ளுற மைண்ட் செட்ல இருக்கேன் அப்படின்னு ஆப்போசிட் மாடியில இருந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இது இளவரசரோட திட்டம் தான். அவனும் போலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நீ சாகு என்னையே குப்பன்னு சொன்னல, நீ செத்தா எனக்கு என்ன, அது உங்க குடும்ப பிரச்சனை, நான் உள்ள போயிட்டு என்னோட பிரச்சனையை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு உள்ள போறான். அங்க பார்த்தா ஹீரோ பையப்புல தியானம் பண்ணிட்டு இருக்கான். அவனோட சக்தி குறைய அதை மறுபடியும் ரீபில்ட் பண்றதுக்காக உள்ள போன உடனே அங்க இருக்கிற இளவரசிகள் எல்லாமே அந்த கத்தியை சொல்லட்டி விளாண்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்துட்டு என்ன ஞாபகம் ஆகுதுன்னா ஹீரோ 4 பேர் சேர்ந்து வெட்டுற மாதிரி சாக்குல எழுந்துடுறா. உங்க முறை வரும்போது நீங்க வாழை சுத்தி காமிக்கலாம், எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க, சரி அப்படின்னு இருக்கும்போது அவங்க அக்காக்காரி வந்து நிக்கிறா. நான் எப்படி உள்ள வருவேன்னு நினைச்சேன், வந்துட்டேன் பாத்தியா. அதெல்லாம் எப்படி தெரியுமா, ராணியும் எங்க அம்மாவும் கிளாஸ்மேட்டா, அதனால அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க, ஸ்பெஷல் பர்மிஷன். ஓஹோ அப்படியா, நான் என்னமோ உங்க அம்மா நைட்டு ஃபுல்லா மட்டிக்கால் போட்டு வெளியில நின்று அப்பா ரூமுக்குள்ள கத்தி கதறி இந்த பர்மிஷன் வாங்க மாதிரி கேள்விப்பட்டேன், இதுக்கு இந்த பில்டப்பு வந்தியா பாத்தியா சீனை போட்டியான்னு போயிட்டு இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு இது எங்க அம்மா உனக்கு ஸ்பெஷலா கொடுத்தாங்க, இதை இளவரசருக்கு கொடுக்கணும் அப்படின்னு, அப்படி ஒரு கிஃப்டா, அப்படியா இருந்தா அதை நீயே கொடுத்துடலாம்ல. நானே கொடுத்துடலாம், ஆனா உனக்கு தானே கொடுக்க சொன்னாங்க. 2 பேர்த்த நம்பவே கூடாது. ஒரு வாழ்க்கையில வர எதிரி இன்னொரு ஆள் யாரு, உன்ன மாதிரி ஒரு முட்டாள் அப்படிங்கிறப்ப என்னையாடி நீ கேவலப்படுத்துற அப்படின்ட்டு 2 பேரும் அங்கேயே அடிச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேர் குடும்ப பாரம்பரியமும் அங்க நாருது. அந்த நேரத்தில் அவங்க சித்திக்காரி கொடுத்துட்டுல கிஃப்ட் அது தவளை இருந்திருக்கும் போல. அந்த தவளையை பார்த்துட்டு அவங்க அக்காக்காரி பயந்துட்டு காலில் விழுந்துட்டு ஐயோ தவளை அப்படின்னு கத்திட்டு இருக்கா. என்னடா இந்த பிள்ளை இப்படி மோசமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடி அசிங்கமா போகுது. நம்ம குடும்ப மானத்தையும் நம்ம அப்பா மானத்தையும் வாங்காதடி, எழுந்துட்டு இப்படி பயப்படாதடி, இப்ப என்ன அந்த தவளை தானே உன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அதை கையில அசால்ட்டா பிடிச்சி அதை கொஞ்சிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே இளவரச பையக்கெல்லாம் ஒரு நினைப்பு வந்துருது, நம்ம ஹீரோயினும் இப்படிதான் கொஞ்சிக்கிட்டு இருப்பா. நீங்க எல்லாமே ஒருத்தங்க நாய்க்குட்டி வளர்ப்பாங்க, ஒருத்தங்க இந்த மாதிரி வெவ்வேறு பிள்ளைங்க தான் வளர்த்துட்டு இருப்பாங்க, நீ என்ன தவக்கல மேல இவ்வளவு பாசமா இருக்க, அதுவா அது எனக்கு பிடிச்ச விஷயம், அப்படியே தள்ளி நிக்கிற வந்து பக்கத்துல நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப ஐயோ எனக்கு அது அப்படிங்கிற மாதிரி அப்ப 2 பேரும் ஜாலியா விளாண்டுட்டு இருப்பாங்க தவக்கலை வச்சு. இன்னொருத்தங்க மாதிரி ஆக்ட் பண்ணி ஏன் அவங்க கவனத்தை உன் பக்கம் ஈர்க்க பாக்குறியா, சேச்சா அப்படிலாம் இல்லையே, இது என்னோட தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்க இருந்து வெளியில போ அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோனோட அக்காவுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல துரத்தி விட்டுட்டானே அப்படின்ட்டு அவளை துரத்தி விட்டுட்டு இங்க போயிட்டு ஹீரோனோட அக்காவை கட்டி பிடிச்சிட்டு நம்ம 2 பேரும் தனியா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனோட அக்காவுக்கெல்லாம் தான் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆனந்தம், பேரானந்தம். அங்க பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு எங்க போறானா கரெக்டா நம்ம ஹீரோவை தான் பார்க்க போறா. இதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பட்டத்து இளவரசர் வராங்க. அங்க இவன் நம்ம ஹீரோ தியானம் பண்ணிட்டு இருக்கிறப்ப 2 பேரும் உள்ள வந்து அட்டாக் பண்ண அவனை அதை முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறான். போட்டு 2 பேர்லாம் பொலந்துட்டு இருக்கிறப்ப அந்த சண்டை பிரச்சனை செம மாசா கொண்டு வந்திருப்பாங்க.
ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ மேலேயும் கோடு விழ ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல வந்துட்டு வால் எடுத்துட்டு வந்து ஹீரோயினும் ஜாயின் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து செம்மையா ஃபைட் பண்ணுவாங்க பாருங்களேன். அதுவும் 2 பேரும் சேர்ந்தெல்லாம் சண்டை போடும்போது வேற லெவலா இருக்கும். அப்போ அவன் கேட்கறான், என்ன உனக்கு சக்தி மறுபடியும் வந்துருச்சா? என்னோட சக்தி கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அதுக்குள்ளே உனக்கு முடிச்சிடணும் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப, என்ன ரொம்ப வீக் ஆயிட்டியா? ஆமா ரொம்ப வீக் ஆயிட்டேன், ஆனா இப்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ட்டு அவளை பிடிச்சி உமா கொடுத்துட்டு அப்படியே அவளோட ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து இப்போ பாரு என் வித்தையா அப்படின்னு அவன் பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்கிறவங்களாம் அடிச்சு போட்டோன்னே. எதுக்காக நீ வந்த? உன்ன சேஃப் பண்ணு தான் வந்தேன், ஆனா என்னோட பவர் தான் கொஞ்சம் கம்மியா இருந்தது, அதனால அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டா இளவரசர் வர சவுண்ட் வருது. உடனே வந்துட்டு ஹேர் பின் எடுத்து பச்சைக்கணி ஹீரோட நெஞ்சில குத்த அவன் அவளை தட்டி விட்டு அப்படியே அங்கிருந்து பறந்துடுறான். நீங்க எப்படி இங்க இளவரசி அப்படின்னு கேட்கும்போது அவங்க தெரியுங்களா சொல்லிடுறாங்க, அப்படியே எதுக்கு இங்க வந்த, நீ எதுக்கு இங்க வந்த? நான் வந்தேன் என்னோட பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்க வந்தேன், மற்றபடிலாம் எதுவுமே இல்லை. ஆமா நீ ஒரு விஷயம் சொன்னீங்க, அவன் வந்துட்டு இந்த ஃபுல் மூன் நைட்டுக்குள்ள வீக்கா இருப்பான் அப்படின்னு சொன்னேன், அதுக்கப்புறம் அவன் எப்படி ரெக்கவர் ஆனா? ஐயோ அது எனக்கு தெரியாத ஒரு விஷயமா இருந்துச்சு, நான் அவன் ஃபுல் டே வீக்கா இருப்பான்னு நினைச்சேன், ஆனா அவன் கொஞ்ச நேரம் தான் வீக்கா இருப்பான்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது, அதனாலதான் என்னோட ஹேர் பின்னாலே அவனோட நெஞ்ச குத்த பார்த்தேன் அப்படின்னு. இன்னும் நம்பலையா நீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே மண்டி போட்டு பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கானவ, உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரியே பேசும்போது நம்ம ஹீரோயின் கூட இருந்த நினப்பு தான் அவனுக்கு வருது. அது 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்த நேரத்துல நான் இங்க இருந்து நான் வந்துட்டு போர்க்களத்துக்கு போயிட்டு அங்க நான் இறந்து போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாம நீ வர வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்காம இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பட்டத்து இளவரசர் வாக்கு கொடுத்துருப்பாரு போல. அதெல்லாம் நினப்பு வர, அது மட்டும் இல்லாம அவ வால் எடுத்து அவன் ஷோல்டர் மேல வச்ச நினப்பெல்லாம் அப்படி இப்ப ஹீரோயின் என்ன பண்றானா வால் எடுத்து அப்படியே கன்னத்துல வச்சுக்கிட்டு அவனு என்ன மன்னிக்க மாட்டீங்களா, நான் ஏதாவது தப்பு செஞ்சேனா அப்படின்னு பாவப்பட்ட ஜீவன் மாதிரியே பண்ணிட்டு இருக்காளா. அவனுக்கு ஒரே டவுட்டா போகுது. அது மட்டும் இல்லாம உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கும்போது நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகி போயிடுது, என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் ஹீரோயின் பார்க்க போறா. அங்க வந்துட்டு அவ ஆல்ரெடி அந்த ரத்தம் பத்தவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தானா, இப்ப அவரே அவளோட கையை கிழிச்சுக்கிட்டு அப்படியே அவன் விரலை நீட்டும் போது அவன் நாய்க்குட்டி மாதிரி அப்படியே அந்த ரத்தத்தை சப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி உறிஞ்சிட்டு இருக்கும்போது எதுக்காக இப்படி பண்ற, எதுக்காக இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது உனக்கு இந்த ரத்தம் பத்தல போல அப்படின்னு அவளோட ட்ரெஸ்ஸை கலட்டி ஷோல்டரை காட்டுறா. அவன் ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துட்டு இருக்கான். அதே நேரம் பேரரசுக்கு ஒரு நியூஸ் போகுது, உங்க தம்பியை கொண்டதுக்காக ராணி ஒரு பிளான் பண்ணிருக்காங்க, அதனால இப்ப இளவரசரும் அங்க போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் கேட்கும்போது நீங்க ஏன் இப்படி ஒரு குழப்பத்துல இருக்கீங்க? உங்களுக்கு இளவரசர் முக்கியமா இல்ல உங்க பையன் முக்கியமா அப்படிங்கறத நீங்க தானே முடிவு பண்ணும். எனக்கு 2 பேருமே முக்கியம், இதுக்கு நான் வேற ஏதாவது வழி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அங்க பேரரசர் ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்க. அதே நேரம் இந்த நியூஸ் ஹீரோவுக்கும் தெரிஞ்சிருது, ராணி தான் கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ பட்டத்து இளவரசர் சும்மா ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தாங்களா ஹீரோயினை, பிளான் ராணியோட தான். அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட அக்காவையும் உங்க சித்தி தான் காமிக்கிறாங்க. ஐய சித்தி வந்துட்டு இப்படிமா நீ இளவரசர் கரெக்ட் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் என்னதான் நினைச்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு. அந்த லூஸ் இருக்கால அவளை வெளியில தோத்திட்டாங்க. இது வெளியில தோத்திட்டாங்களா? என்ன சொல்ற? ஆமாமா அவரை வெளியில தோட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவர் தவளை கூட எல்லாம் விளாண்டுட்டு இருந்தாளா, தவளை கூட விளாண்டாளா, இந்த விஷயம் யாரு கூட ஒத்து போற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சித்தி யாரையும் டவுட் பண்றது கரெக்டா தான் இருக்குது. சரி அதுக்கப்புறம் பட்டத்துல சார் என்ன பண்ணாரு? இல்லையே அவரும் அப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க இருந்து போயிட்டாரு. லூசாடி நீ வந்துட்டு பேசிட்டு இருப்பேன்னு நினைச்சா இப்படி ஒண்ணு சொல்ற. எனக்கு தெரிஞ்சு அவரு என்ன கண்டிப்பா இளவரசி ஆக்கிடுவாரு அப்படிங்கிறப்ப இல்ல இதுல வேற எதுவும் எனக்கு இடிக்கிற மாதிரி இருக்கு, இதுல அவளோட பேரும் நடுவுல வரும், அதை நான் வேற மாதிரி குழப்பி விடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சித்திக்காரி வேற ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நாலு காலையில ஹீரோயின் ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சித்திக்காரி காய் நோத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா ஒன்னும் இல்ல, இப்போதைக்கு நம்ம பொண்ணு தான் அங்க போனாங்க, அது மட்டும் இல்லாம உங்களோட சின்ன பொண்ணு தான் போனாங்க, 2 பேரோட இதுவும் அங்க போயிருக்கு இளவரசருக்காக, அதனால ஃபர்ஸ்ட் ஹீரோயினோட இதை கொடுங்க, அதுக்கப்புறம் கூட என் பொண்ணு இதை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு டவுட் வருது, சித்தி இப்படி சிக்க வேலை பண்றதா இருந்தா தான் இப்படி ஏதாவது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே ரூமுக்கு போய் பார்த்தா அங்க நிறைய லவ் லெட்டர்ஸ் இருக்கு. என்னது லவ் லெட்டர்ஸ் நிறைய இருக்கு, இது யாரு, உனக்கு எதுவும் லவ் இருக்கா அப்படின்னு மேடிட்ட கேட்கும்போது ஐயோ எனக்கெல்லாம் லவ் இல்ல, அது உங்களோட லவ், இது எனக்கா யார் லவ், என்னது யார் லவ்வா, உங்களுக்கு நிச்சயமே ஆயிடுச்சு, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது என்னது நிச்சயம் ஆயிடுச்சா, ஆமாமா அதுவும் இந்த ஜெனரல் லீப் கூட இருக்கிற ஒரு போர் வீரன் தான் அப்படின்னு சொல்றப்ப அப்போதான் ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது, அவளோட படையில இருக்கிற 1ஆம் நம்பர் காமெடி பீஸை தான் இப்ப இந்த புள்ள லவ் பண்ணிட்டு இருந்திருக்குது. அது பக்கமா லெட்டர் எழுதிக்கிறான், 4 பக்கம் 20 பக்கம் 8 பக்கம் 10 பக்கம் வரை எழுதி தள்ளியிருக்கிறான் பயப்புள்ள. அவ்வளோ ட்ரூ லவ், ஐ பியூர்லி 90s கிட்ஸ் போலங்க, அப்படியே எழுதி தள்ளியிருக்கிறான். இவனை எப்ப சமாளிக்கிறது, இது இல்லாம இளவரசரை வேற கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டோம், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்ட்டு முழிச்சிட்டு இருக்கா. போயிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்கறா, அது என்ன அப்படிங்கிறது இப்ப நமக்கு காமிக்கல. அதுக்கப்புறம் நம்ம 90s கிட்ஸ் பயப்புள்ள இருக்காங்களே, அவன் வந்துட்டு அவங்க அப்பாவை தான் பார்க்க போறான். நான் என் காதலை தேடி வந்துட்டேன்ப்பா, என் கனவு மனைவியை தேடி நான் போறேன்ப்பா, டேய் இப்ப பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்குது, அங்க போய் அசிங்கப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அது எப்படி, எனக்கு நிச்சயமான பொண்ணை நான் விட்டு கொடுப்பேன், அவளை நான் என்னைக்குமே விட்டு தர மாட்டேன். எத்தனை லெட்டர்ஸ் தெரியுமா, என்னோட கனவுகளையும் என்னோட கவிதைகளையும் என்னோட காதல்
புத்தகங்களையும் சேர்ந்து கலந்து எழுதி விட்டு இருக்கு தெரியுமா. நீனா அந்த பொண்ணு விட்ட 4 மாத்து விடுவாங்க, எனக்கு தெரிஞ்சு அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அவன் போயிட்டு கல்யாண ப்ரொபோசல் வச்சுட்டு நிற்கிறான் முன்னாடி. கரெக்டாக சித்தி பிளான் பண்ண மாதிரி நடக்குது விஷயம். அப்படியே வெளியில் அசால்ட்டா சித்தி வர, அதுக்கப்புறம் இளவரசரும் பொண்ணு கேட்டு வராரு. யாரா நம்ம ஹீரோயினை, அவ தான் லாஸ்ட் நைட்டு சொல்லியிருப்பார்ல அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ ஊர்வதில் எல்லாமே அது எப்படி ஒரு பொண்ணை 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தெரிய வர, ஆக மொத்தத்துல ஏற்கனவே ஹீரோயினுக்கு நிச்சயமா இருக்குது, அதை மறைச்சு இளவரசுக்கு நிச்சயம் பண்ண பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இங்க ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்துட்டு ஹீரோனோட சித்தி இது ஏதோ தெரியாத பொண்ணுங்க, சின்ன பொண்ணு தப்பு பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப, ஓஹோ இதுதான் உன்னோட பிளானா, இப்போ வைக்கிறம்பா ட்விஸ்ட் அப்படின்ட்டு. இங்க பாருங்க 90s கிட்ஸ், நீங்க அனுப்புற லெட்டர்ஸ் எனக்கு ஒன்றும் கூட வரவே கிடையாதா. உங்க சித்திக்கு தெரியுமே நான் எத்தனை லெட்டர் அனுப்பிவிட்டேன் அப்படின்ட்டு. ஆமா நான் கூட இவ கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்ல, நாங்கள் இளவரசரோட கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி லெட்டர்ஸ் நான் உங்களுக்கு திருப்பி போட்டேனப்பா. அப்படியா, எனக்கு எந்த லெட்டர் வரலையே, நான் எழுதின லெட்டர் வந்திருக்கும்ல, அப்போ இந்த லெட்டர் அனுப்பியிருந்தீங்கன்னா நான் எழுதின லெட்டர்லாம் உனக்கு வந்திருக்கும்ல, அதை காமிங்க அப்படிங்கும்போது, எதுவும் எழுதின லெட்டர் காமிக்கவா, நான் உருட்ட போனா இங்க எனக்கு ஆப்பு ரெடி ஆகுது, காமிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பட்டத்து இளவரசரன் கேட்க, டபுக்குன்னு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோ உள்ள என்ட்ரி ஆகலாம். என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அவனும் ஹீரோயினை பொண்ணு கேட்க தான் வந்திருக்கிறான். டேய் என்னடா இது மாட்டு ரவி சார பாம்பு அப்படிங்கிற மாதிரியே உள்ள நுழைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது ஹீரோனோட பிளான் தான். இது அவ தான் இந்த மாதிரி நீ வா, அதை ஒரு குட்டை குழப்பி அவளுக்கே ஆப்பிடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காவ. அவன் வந்து கேட்கிறப்ப வட்டத்து இளவரசர் அது எப்படி நீங்க உரிமை கொண்டாட முடியும், அதுவும் நான் நிச்சயம் பண்ண அந்த பொண்ணு அப்படிங்கிறப்ப, நான் வந்துட்டு கடத்திட்டு போயிட்டேன், கடத்திட்டு போனதை அவன்கிட்ட இருந்து யாரோ திருப்பி காப்பாற்றி கூட்டு வந்துட்டாங்க, அவன் வந்துட்டு என்னோட பிளட் சோர்ஸ் ஆயிட்டா, அப்போ உனக்கே தெரியும் அப்படின்ட்டு 3 பேருமே இங்க ஆக்ஷன் மூடி இறங்க ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்து போக, நடுவில் சித்திகாரி மேலதான் பழி வந்த ஆரம்பிக்குது. அவ தான் இதுக்கு நடுவில் எல்லாத்தையும் மாத்தி அமைச்சிருக்கா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம 3 பேருமே அவங்க சத்தியை பயன்படுத்தி அடிச்சுக்கிறாங்க. அதுவும் நடுவில் நம்ம சித்தி பிள்ளைய உள்ள விட்டு இங்க அடிக்க நடுவில் ஏன்டா என்ன உள்ள விட்டு அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கதையாகி விடும். அவெல்லாம் பத்திக்கிட்டு பதறிக்கிட்டு அவங்க சண்டை போட்டுக்கிறதுல ஹீரோயினோட ஃபேமிலி நேம் போட்டிருக்குல, அதுவே கலண்டு விழுந்துருது. உடனே ஹீரோயின் அசால்ட்டா போயிட்டு, நீ போட்ட பிளானை எப்படி யாசுக்கா முடிச்சல அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் போது என்னோட சித்தி ஓரி, அரிய எப்படியாவது 3 பத்தி ஸ்டாப் பண்ணிடி, இவங்க போட்டுக்கிற சண்டையை பார்த்தா இருக்கிற கூரை எல்லாத்தையும் பிச்சு விட்டு வெறும் தரையாக்கிட்டு போயிடுவாங்க போல. என் மனசுக்கு யாரை சூஸ் பண்றதுனே தெரியல சித்தி. ஐயோ நான் சொல்றது எனக்கு நல்லா புரியுது, நீ ரிவெஞ்ச் பண்ற அப்படிங்கிறது, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். அப்போ நான் என்ன சொன்னாலும் செய்வியா? கண்டிப்பா செய்யறேன். இப்போதைக்கு இந்த பிரச்சனையை காப்பாத்து, உங்க அப்பா வந்தாரு நான் மாட்டிப்பேன், ஆல்ரெடி பல பிரச்சனை வந்திருக்கேன். ஓஹோ அப்ப நான் சொல்றதை நீ செய்யணும், கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஐயா 3 பேர் நிப்பாடுங்க, நான் வந்துட்டு நான் ஒத்துக்கிறேன், உங்களுக்கு கூட வேணா நினைச்சது ஆயிருக்கலாம் 90s கிட்ஸ். ஆனா பட் நான் வந்துட்டு இப்போதைக்கு என் மனசுல அவர் இளவரசர் மட்டும்தான் இருக்காரு. நடுவில் இருந்த லெட்டர் விஷயம் அது என்னோட சித்தி பொறுப்பு, அதெல்லாம் என் கணக்குக்கு வராது. அதனால என் மனசு இப்ப யார்கிட்ட இருக்குன்னா அது வந்துட்டு இளவரசிக்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோ சைட்ல இருந்துட்டு அவன் பிளான் படி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிறனே சைட்ல தோசை திரும்பி போறியா நீ? சரி நான் வந்து வேலை முடிச்சது, நான் இங்கே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஆசைக்கா கலந்துக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு அவன் சித்திக்கிட்ட நான் என்ன சொன்னாலும் நீங்க செய்வீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருப்பால. அவன் என்ன பிளான் பண்றான்னா காரியம் வண்டி போட வச்சு அதுவும் உப்பு போட்டு முட்டி போட வச்சிடறான். என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கா, நீ பாத்துட்டு சும்மா அப்படின்னு சொல்லும்போது நான் எதுவும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன் அப்படிங்கிறப்ப இன்னும் நிறைய உப்பு அள்ளி போட்டு என்னை இனிமேல் நீங்க சீண்டு நீங்க ஏஞ்சிக்கிங்களேன் உங்களை நான் செதச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் சித்தி செம்ம காண்டாயிட்டு அந்த தண்ணியில விழுந்ததுக்கு அப்புறம் இப்ப ரொம்ப மாறிட்டா. அவ என்ன மாறினாலோ எனக்கு தெரியல, ஆனா அவ இப்பதான் அவளோட ட்ரூ ஃபேஸை காட்ட ஆரம்பிச்சிருக்கா. அவளுக்கு எப்படியாவது பழி வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் பொண்ணு தெரிந்தாம மறுபடியும் அதையே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம 90s கட் பயப்புள்ள அப்படியே பயந்து வந்துட்டு மறுபடியும் ஹீரோயினை பார்த்துட்டு நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இளவரசர் வந்துட்டு எனக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற பயத்துல தான் அந்த சண்டை நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ வந்துட்டு அவரை பிடிச்சின்னு சொன்னு எனக்கு தெரியும் போது, அட முட்டா பயிர லூசு பயிர இதை ஏன்டா இப்படி புரிஞ்சிட்டு இருக்க, இங்க பாரு உனக்கு நான் லெட்டர்லா எழுதிருக்கேன் பட்டலா எழுதிருக்கேன் அப்படின்னு இன்னொரு பண்டலை கொடுத்துட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி அங்க 2 பேரும் யாரோ வெட்டி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா நாம வந்துட்டு நம்ம ஹீரோட அஸ்டோ யாரு கூட இவ பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. மாஸ்டர் இவளுக்காக இங்க வெயிட் பண்றது எனக்கு காலெல்லாம் வலிக்குது, ஒழுங்கா பாடுறா அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து கேட்க, வேலை முடிஞ்சோடனே நீ வந்துட்டு என்ன வந்து மீட் பண்றேன்னு சொன்னல, ஒன்னால சண்டை வேற போட்டு என்னோட பவர் வேற குறைஞ்சு போச்சு, வா ரத்தத்தை கூட அப்படின்ட்டு பிடிச்சி தொக்க இழுத்துட்டு போறான். இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ரத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன எனக்கு உன்னோட கான்செப்டே புரியலையே, ஆல்ரெடி ஒருத்தன் கூட நிச்சயமாயிருச்சு, இப்ப நான் நீங்க பட்டத்து இளவரசர் பிடிச்சிருக்குங்கிற எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற. அப்ப நீ ஜெலஸ் ஆகுறியா? ஜெலஸா? எதுக்கு ஜெலஸ் ஆகணும்? நீ எனக்கு பிளட் கொடுக்குற ஒரு பிளட் பேங்க் மட்டும்தான், சப்போஸ் நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டுனா உங்ககிட்ட வந்து ரத்தம் கேட்டு இருக்க முடியுமா? அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ எவனும் ஒரு ஜெலஸ்லாம் இல்லையா? அந்த கர்மலாம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம பேரரசரும் ராணின்னு உட்காந்து பேசிக்க போறாங்க. உன்னை பாத்துக்கிறவனா லட்சமா ஆமா அப்படின்னு பக்கத்துல பாசமா உட்கார வச்சுட்டு என்ன தைரியம் தான் என் தம்பியை கொள்ள ஆள் அனுப்பிச்சிருப்ப, இல்ல அது வந்துட்டு நம்ம பையனோட என்னோட நீ லோ பிளான சேர்ந்தவன், உன்னோட சக்தியும் ரொம்ப கம்மி, அப்படி இருந்தும் உன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெரிய விஷயம், அப்படி இருந்தும் முட்டாள்தனமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க, அவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனையை மூட்டி விட்டினா எவ்வளவு பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும்ல. அது மட்டும் இல்லாம இளவரசருக்கு போயிட்டு ஏற்கனவே ஒரு நிச்சயமான பொண்ணை மறுபடியும் நிச்சயம் பண்ணி வச்சிருக்க, இதெல்லாம் நீயே சரி பண்ற இல்ல
உன்னை நான் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேரரசர் மாட்டி வைக்கிறாரு. ஆக மொத்தத்துல ராணி டம்மி பீஸ் தானா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட சித்தியை கூப்பிட்டு தான் நம்ம ராணி பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல. நீ வந்துட்டு உன்னோட பொண்ணு, அதுவும் உனக்கு பிறக்காத பொண்ணு தான் இப்போ எனக்கு வந்துட்டு மருமகளாக போறாளா? ஆமா, அது மட்டும் இல்லாம அன்னைக்கு உன்னோட பொண்ணையும் அனுப்பிச்சு வச்ச எல்லாம் என் கூட ஈக்குவல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தானே. எப்படி நீ எனக்கு ஈக்குவல் ஆக? அதெல்லாம் ஆக முடியாது. நீ எப்பவுமே எனக்கு இருக்கிற வெளியோட நாய் மாதிரி தான். ஏதோ ஹெல்ப் அப்படி இப்படின்லாம் ஏதாவது இருந்திருக்குமோ. மற்றபடி என்னோட அரியணையில உன்னோட பொண்ணு உட்காரத்துக்கு நான் எப்படி விடுவேன்? நாளைக்கு உன்னோட பொண்ணை கூப்பிட்டு வரேன். உன் பொண்ணு கிடையாது, அந்த பொண்ணை கூப்பிட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில திட்டி அனுப்பிச்சு விட்றாங்க. என்னதான் பணக்காரங்கள்ட்ட பழகினாலும் ஒரு சில பேர் இப்படிதான் இருக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் தோணுது. அதுக்கப்புறம் வெளியில நம்ம புலம்பிட்டே போகுது. இந்த லைஃபு என்னோட லைஃபுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம், அதை கெடுத்து விட்டு நீ இருந்தல்ல, நீ பேசுவ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே போகும்போது அங்க ஒரு கத்தியில வந்துட்டு ஒரு கடிதத்தோடு வந்து சதக்கணும் போகுது. அந்த லெட்டர் பிரிச்சு பார்த்தோன்னே இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க ஹீரோட சித்தி. அடுத்த நாள் காலையில ராணி உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கம்மா, ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ, இருக்கிற நகையெல்லாம் போட்டுக்கோ, வல்லக்கத்தை மீறி என் மேல அக்கறையா இருக்கு சித்தி, இதுல எதுவும் சரி வேலை இருக்குமா? சேச்சா அப்படின்னா ஒண்ணு இல்லமா அப்படின்ட்டு ராணியை பார்க்க போறாங்க. ராணி போன உடனே நீ தான் என் பையன் ஆசைப்பட்ட பொண்ணாமா அப்படின்னு சொல்லிட்டு அழகா தான் இருக்கிற, நல்லா தான் இருக்கிற, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ இங்கேயே வெயிட் பண்ண அப்படின்னு ஹீரோனோட சித்தி அங்கே வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்க 2 பேரும் தனியாக போய் பேசுறாங்க. நான் இங்கே எதுக்கு உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு உனக்கு தெரியுமா? எதுக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன கொள்றதுக்கு தானே. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. எப்படி உனக்கு கிளவராக யோசிக்கிற? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ராணி அதுவும் மனப்பெண்ணை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்க தானே செய்யும். ஆமா, உன்னை கொண்டதான் கூப்பிட்டு வந்தேன். அப்போ இதுக்கு முன்னாடி லீ ஃபேமிலியை கொண்டதும் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதுவும் உண்மைதான். அந்த ஃபேமிலியை நான் தான் கொன்னேன், அதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன். இப்போ உன்னையும் இங்க கொல்ல போறேன். என்ன எப்படி உங்களால கொல்ல முடியும்? நான் தான் இப்போ உங்க கூட இருக்குன்னு தெரியும். நீங்க செத்தா நீங்க தான் மாட்டுவீங்க. அப்படி கிடையாது. நீ வரும்போது இங்க சாம்பிராணி போட்டு வச்சுட்டேன். அந்த சாம்பிராணில இருந்து வர சக்தி தான் என்னோட சக்தி. அப்படியே மயக்கம் போட்டு உன்னோட உடம்புல ஸ்லோ பாய்சன் மாதிரி ஏறும். அது ஏறும்போது நீங்க ஏதாவது டெத்தான மாதிரி இருக்கும். அதை கெடுக்க இங்க யாராலையும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கரெக்டா அந்த விஷத்தை கெடுக்கிற மாதிரி பனி வந்துட்டு பெய்யுது. அந்த சக்தி யாரோடதுன்னு பார்த்தா ஹீரோயினோட சித்தியோடது. ஹீரோனோட சித்தியை எதுக்கு இப்படி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா வால் எடுத்துட்டு வந்துட்டு இப்போதைக்கு அந்த விஷம் உனக்கும் பாயும்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோனோட சித்தி பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி பண்ற, ஏன் இப்படி பண்ற அப்படிங்கும்போது எதுக்கு இப்படி பண்றான், என்னை எப்படி ட்ரீட் பண்ண, நாய் மாதிரி ட்ரீட் பண்ணல. அது மட்டும் இல்லாம எனக்கு நேற்று நைட்டு தான் ஒரு உண்மை தெரிஞ்சுது. நானும் நீயும் தான் அந்த ராணி போட்டிக்கு வந்தோம். அதுல என்னதான் வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட், அதாவது பேரரசர் சூஸ் பண்றதா இருந்தாரு. ஆனா எனக்கு நான் குடிக்கிற டீல மயக்க மருந்த கலந்து கொடுத்து நான் கர்ப்பமா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பொருளையை கிளப்பி விட்டு ராணி பதவிக்கு நீ வந்தவ. இப்போதான் அந்த உண்மை எனக்கு தெரியுது. அப்பவே முடிவு பண்ணிட்டேன் உன்னை நான் போட்டு தள்ளணும் அப்படின்ட்டு. இந்த விஷயம்லாம் ஹீரோயின் கேட்டே ஷாக் ஆகுது. அடி சித்திக்காரி, நீ இவ்வளவு கொடூரமானவளா? அதுவும் மட்டும் இல்லாம உனக்குள்ளயும் இப்படி ஒரு சோக கதை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க திக்கி திணறிட்டு இருக்கா. இந்த விஷயம் இப்படியே பட்டத்து இளவரசருக்கு தெரிஞ்சு போச்சு. அவரு இங்க வர ட்ரை பண்றாரு. அதே நேரம் இங்க பார்த்தா ஹீரோயின் சொல்றா, இப்ப நீங்க எங்க 2 பேத்தையும் கொல்ல முடியாது, ராணியை கொல்ல முடியாது. நான் அந்த அளவுக்கு ஒன்றும் விட்டால் ஒன்றும் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் ராணியை போட்டு தள்ளுவேன், அதுக்கப்புறம் உன்னை போட்டு தள்ளுவேன். ஏன்னா நீ வந்துட்டு ராணியை கொண்டு அதுக்கப்புறம் வெளியில தற்கொலை பண்ணிட்டு அப்படிங்கிற கதையை கட்டிட்டு இளவரசியா என் பொண்ணை மாத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ராணி பையப்புல கெஞ்சு நம்ம சித்திக்காரி கத்தி எடுத்து சதக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் பக்கத்துல தான் வராங்க. அவனை வந்துட்டு குத்தலாம் அப்படின்ட்டு போகும்போது அவ சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஓ, உனக்கு பவர் வந்துருச்சுல, நீ என்ன பவர் வச்சிருந்தாலும் இன்னைக்கு நைட்டு நீ சாவதான் போற அப்படின்னு 2 பேத்துக்கும் செம்மையா சண்டை நடக்குது. அப்போ ஹீரோ குறுக்க வந்து பூந்து சித்திகாரியை போட்டு தள்ளிடுறான். போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் இது எல்லாம் நீ தானே பண்ண? ஆமா, நான் தான் பண்ணேன். இப்போ அந்த உண்மைதான் உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் அட்டாக் பண்ண வரான். என்ன எதுக்கு அட்டாக் பண்ண வர அப்படின்ட்டு அவளும் சண்டை மேல சண்டை போட்டுட்டு இருக்கா. 2 பேருமே மாத்தி சண்டையை போட்டுட்டு இருக்காங்க அவங்க சத்தியை பயன்படுத்தி. அப்போ சொல்றா, நான் தாண்டாங்கும் போது அப்போதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. நாம ராணிகாரி ஒரு சாம்பிராணி கொளுத்தி வச்சிருந்தாங்க, அந்த சாம்பிராணியால வந்துட்டு இவனோட கண்ட்ரோல மீறி வேலை செஞ்சுட்டு இருக்கான், அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை தட்டி விட்டுட்டு இப்போ அவனை நார்மல் ஆக்குறான். நார்மல் ஆக்கின உடனே அவன் ரத்த கங்க ஆரம்பிச்சிடறான். என்ன கண்ட்ரோல் பண்ண அப்படிங்கிற மாதிரி. அதே நேரம் வந்துட்டு அங்கே இளவரசரம் வர சவுண்டு கேட்குது. இங்க பாரு, இங்க இருக்கிற அந்த பாய்சனை நம்ம இப்போ மாற்றி ஆக்கணும். என்னோட சக்தியை மட்டும் பயன்படுத்தி அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, உன்னோட சக்தி எனக்கு கூட அப்படின்ட்டு 2 பேரோட சக்தியை பயன்படுத்தி இவளோட சக்தியில வந்துட்டு அந்த பூ வரும்ல, அந்த நம்ம ஹீரோயின் சாகும்போது அந்த இடத்துல அந்த பூ, அதுவும் ஹீரோட சக்தியும் பயன்படுத்தி அங்க இருக்கிற மொத்த விஷத்தையும் அங்கிருந்து எடுத்து விட்டுறா. அந்த நேரத்துல கரெக்டா இளவரசர் கதவை திறக்கும் போது ஹீரோ அங்க இல்ல, ஹீரோயின் மட்டும்தான் அங்க இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. அவனுக்கு அந்த ஃப்ளவரை வச்சு சக்தியை யூஸ் பண்ணோன்னு இவ நீதானா அப்படிங்கிற மாதிரி அவன் ஓடி வந்துட்டு அப்படியே அவளை தாங்கி பிடிக்கிறான். அவ அப்படியே மயக்கம் போட்டு விழுறா. இந்த பூவை அவளால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இது அவளோட பவர் தான்.
அப்போ இவ யூஸ் பண்றானா, இவ தானா? அதான் நம்ம ஹீரோனை மயக்கம் போட்டு விடுறா. ராணி வேற இறந்து போயிட்டாங்கல்ல, அதனால இப்போதைக்கு எந்த ஒரு கல்யாணமும் நடக்கல. அவங்களுக்கு வந்து துக்கம் அனுசரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு பட்டத்து இளவரசர் வந்துட்டு எனக்கு என்னமோ நம்ம லீ ஃபேமிலியோட பொண்ணு தான், அதாவது என்னோட முன்னாள் காதல் ஹீரோனா இருக்குமோ டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் ஸ்டண்ட் பேசிட்டு இருப்ப. இல்ல அது இப்படி சொல்றீங்க, அவளால கட்டுப்படுத்த முடிய ஒரே சக்தி, அதுவும் அந்த சக்தி தான், அந்த மரப்போட சக்தி தான். அது அவளால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். அந்த சக்தி இவளுக்குள்ள எப்படி? இல்ல இது ஏதாவது கோயின்சிடென்டா நடந்துட்டால? அந்த பொண்ணுக்கு வேற 20 வருஷமா எந்த சக்தியும் வரல, இப்போ வந்ததால ஏதாவது மிராக்கலா இருக்கும்ல? அப்படி இருந்தாலும் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா எனக்கு சிங்க் ஆகிற மாதிரி இருக்கவே இருக்காது. அவளை தனியா வாட்ச் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவன் முடிவு பண்றான். பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் நிறைய விஷயத்த போட்டு மண்டையில போட்டு யோசிச்சுட்டே இருக்கான். ஏன்னா அவனோட கண்ட்ரோல் மீறி போயிட்டு ஹீரோன் அட்டாக் பண்ணால. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஃபேமிலியில இறந்தாங்கல்ல, அவங்களோட பொட்டியை திறந்து பாக்குறப்ப அங்க ஒரு டாட்டூ இருக்கு. ஓஹோ, அப்போ நான் தான் கண்ட்ரோல் இல்லாம அவங்களுக்கு கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கில்ட் ஃபீல் இருக்கு. அதுக்கப்புறம் அப்படி தனியா வந்து யோசிச்சுட்டு உட்காந்துருக்கப்ப கரெக்டா ஹீரோயின் தான் வரா. அந்த நேரத்துல ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு எதுவும் ஆகல, எங்கடா போன, ஏன் என்னாச்சு, நான் அந்த நேரத்துக்கு வருவேன் அப்படின்னு உனக்கு தெரியல? இல்ல ஒன்றும் இல்லை, என்னை எந்த விஷயத்துலையும் என்னை தூக்கி எறிய மாட்டல அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமா கேட்கறான். எதுக்கு இப்படி கேட்டுட்டு இருக்க? அதுக்கப்புறம் ஹீரோனா வீட்டுக்கு போனா அங்க வந்துட்டு நம்ம 90s கிட்ஸ் ஃபைவ்ல தான் வந்து நிக்கிறான். அவன் வந்துட்டு என்னோட நீ நான் மறுபடியும் வந்திருக்கேன். இல்ல ரொம்ப நேரம் ஆச்சு, இல்ல இது ரொம்ப நாள் ஆச்சு, இல்ல அதனால ஒன்னு பார்க்க வந்தேன். அதுக்கு அதான் நான் அப்பயே சொல்லிட்டல, நான் வந்துட்டு இளவரசர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்ல, நீ வந்துட்டு அவர் போர் பண்றதால தான் அப்படி பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என்னோட மனசுல நீ இதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கா. உடனே இருந்தா இன்னொரு பண்டலா லெட்டர் வச்சு படிச்சுக்க அப்படிங்கும்போது இவன் திருந்த மாட்டானே அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா இளவரசர் வெளியில வந்து நிற்கிறாரு. அவன் எதுக்கு உள்ள வந்தான்? அவன் க்ளோசர் கொடுத்துட்டு போவான். என்னது? ஆமா, அவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அதனாலதான். சரி, எனக்கு ஒரு டவுட். என்ன உங்க டவுட்? நீ வந்துட்டு லீ ஃபேமிலியோட சேர்ந்தவளா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா அதுக்கு நான் பண்ண முடியாது. இல்ல அவளால மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை நீ யூஸ் பண்ண அப்படி சொல்ல முடியாது. கோயின்சிடென்டா கூட நடந்துக்கலாம். நீ ஒரு விஷயத்துக்காக தான் போராடிட்டு இருக்கேன்னு தெரியும். நீ யார் கூட சேர்ந்து இருக்கியோ, யாருக்கு வேலை பார்க்குறியோ, அவன் தான் அந்த ஃபேமிலியை அழிச்சவன் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் சென்டர் இருக்கு. அவங்க பாடி எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண எல்லா எவிடன்ஸ் சென்டர் இருக்கு. அது அவனோட சத்தியால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தேடிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க பட்டத்து இளவரசரே, ஏதாவது அவனை மாட்டி விடணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா மூஞ்சி நேரா போய் மாட்டி விடுங்க. எதுக்காக உங்க போட்டியில என்ன விட்டு தாளிக்கிறீங்க? நான் இனிமேலும் உங்களை நம்பறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கோச்சிக்கிட்டு போறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதை பயபுல எடுத்து வச்சிருக்கான் நம்ம ஹீரோ பயபுல. அதுல இருக்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா இவன் தான் கொண்ட மாதிரி இருக்குது. இவனுக்கே குழப்பம். அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம அவன் அஸ்டட் பயபுலிட்ட தான் போய் கேட்டுட்டு இருக்கான். நேரா ஹீரோ தான் பார்க்க போறா. அவ பார்க்க போயிட்டு, ஏன்டா ஒரு மாதிரி இருக்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். எதுக்கு? என்ன விஷயம் சொல்ல வந்தேன்? இந்த மாதிரி பட்டத்து இளவரசர் வந்துட்டு ஒன்ன வந்து ஃபேம் பண்ண பாக்குறாங்க, நீ கொஞ்சம் உஷாராயிரு, லீ ஃபேமிலியா இருந்துச்சுல அந்த விஷயத்துல தான். சரி அப்படின்ட்டு அவனும் பதில் சொல்ல முடியாம, நீ என் கூட சேர்ந்து ஸ்பை வேலை பாக்குற அப்படிங்கறத அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நானும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே பேசிட்டு வெளியில போகும்போது நம்ம பட்டத்து இளவரசர் வந்து நிக்கிறாங்க. இவன் எதுக்கு இங்க வந்து நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எப்படின்னா, சுக்கா எதுக்காக இங்க வந்தீங்க? நீ ஜென்ரல் லீயோ இல்லையோ, ஆனா உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பா இதுக்கு நீ ரெடியா தான் இருக்கணும். நீ தான் இந்த நாட்டோட இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அங்க வச்சுட்டு போறான். இதை போயிட்டு ஹீரோ கிட்ட தயங்கிட்டே சொல்றேன், இந்த மாதிரி பட்டத்து இளவரசருக்கும் எனக்கும் கல்யாணம். அதுக்குதானே நீ ஆசைப்பட்டேன். அப்போ உனக்கு இதுல எந்த ஒரு கஷ்டமும் வருத்தமும் இல்லையா? எதுக்கு வருத்தப்படணும் கஷ்டப்படணும்? அது மட்டும் இல்லாம இந்த எமோஷனல் அதுக்கப்புறம் இந்த லவ் நாவே வருத்தம் கஷ்டம் அது தானாவே வந்துடும். அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நான் போவே மாட்டேன். ஓ அப்படியா? அப்ப நான் இனிமேல் இங்கே வரவே மாட்டேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறான். அவனுக்கும் அவன் மேல லவ் இருக்கு, அவளுக்கும் அவன் மேல லவ் இருக்க தான் செய்யுது. ஆனா அவன் இன்டெரக்டா சொல்ல நினைக்கிறா, இவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். ஏன்னா கில்ட் ஃபீல் இருக்கான் பயப்புல. இது உங்களுக்காக வரைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து ஒரு பெயிண்டிங்கை நீக்கிட்ட உனக்கும் மேரேஜ் ப்ரெசென்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும்போது எனக்கு இது தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் போனவ திரும்பி வந்து வாங்குற மாதிரி நான் யோசிக்கிறேன். டப்புக்குன்னு பார்த்தா அங்க வந்து பட்டத்து இளவரசர் வாங்கிட்டாங்க. மாமா, என்னோட கல்யாணத்துக்கு உங்களோட பரிசா ரொம்ப நல்லா இருக்கு. நீ என்ன பிளான் பண்ற? எதுக்காக இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்க? ஐயோ, அது பிளான்லாம் இல்ல, நாங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணுவோமா? நீங்க ஹாப்பியா எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா? டேய், நீ என்ன பிளான் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் உங்களோட ஸ்பை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக அங்க பார்த்தா நம்ம வட்டத்து இளவரசர் வந்துட்டு ஹீரோவை பிரேம் பண்றதுக்காக அங்க இருக்கிற வீரர் எல்லாத்தையும் அமுச்சு வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்க்கலான்னு போறா. அந்த விஷயத்த இவன் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அவன் உடனே யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணி வராங்க, கழுத்தை பிடிச்சி நெரிக்க இந்த மாதிரி வட்டத்து இளவரசர் ஆட்கள் கொஞ்சம் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஜாக்கிரதையாரு, உன்னை ஃபேம் பண்ண பார்க்குறாங்க. இந்த கல்யாணத்தை வச்சு உன்னையும் தான் ஏதோ பண்ண பார்க்குறான், நீ கொஞ்சம் உஷாராரு அப்படிங்கிற மாதிரி எனக்கே அவன் செட்டிங் போடுறானா, நான் அதில் ஒரு செட்டிங் போட்டுட்டு இருக்கேன், நீ எதுவும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா பேரரசர் கூப்பிட்டு ஹீரோவையும் நம்ம பட்டத்து இளவரசரையும் திட்டுறாங்க. உங்க 2 பேர்த்தையும் அந்த லீ ஃபேமிலி கொண்டவங்களை கண்டுபிடிங்கன்னு சொன்னா நீங்க 2 பேருமே மாத்தி சண்டை போட்டுட்டு புது பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. அப்பா அது ஒன்றும் இல்லை, நம்ம இதுல வந்துட்டு இந்த பிளட் ஆர்ட்டா யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு அந்த கொலை பண்ணிப்பாங்க. பிளட் ஆர்ட்டா அதை யூஸ் பண்றவங்க தான் அந்த கொலை பண்ணிப்பாங்க. எப்படி சொல்றேன்? நான் கூடிய சீக்கிரம் ஆட்களை கண்டுபிடிக்கிறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எடுத்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப ஹீரோ என்ன ஃபேம் பண்ண பாக்குறா பட்டத்து இளவரசர் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே கேட்டுறாங்க. இப்பதான் சொன்ன 2 பேரும் அடிச்சுக்காதீங்க அப்படின்ட்டு மறுபடியும் அதே பண்ணிட்டு இருக்கீங்க, போய் ஒழுங்கா வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேரரசர் சொல்லி நீங்க 2 பேர்த்தையும் திட்டி அனுப்பிச்சிட்டுறாங்க.
அப்புறம் பார்த்தா எப்போ ஹீரோயின் வந்து பிளட் கொடுக்க போகல. இந்த பிளட் கொடுக்குற விஷயத்துல வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த பிளட் குடிக்கிறதால அவனுக்கு பவர் வரல, அவனோட அந்த பவர்னால ஒரு கட்டத்துக்கு மேல அவன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது அவனுக்கு ஒரு பெயின் வரும். அதுல வந்து ஒரு பாய்சன் அவனோட உடம்புக்குள்ளே கிரியேட் ஆகும். அதுக்கு ஆன்டிடோட் மாதிரி தான் நம்ம ஹீரோயினோட பிளட் அவன் குடிச்சிட்டு இருக்கான். பாய்சன் அந்த பவரை கம்மி பண்ணோம். இவனோட பிளட்டை குடிச்சா அந்த பாய்சனுக்கு இது ஒரு மருந்தா இருக்குங்கிறதால தான் அவன் குடிச்சிட்டு இருக்கான். அதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஹீரோயினே கேட்கறா, ஏன் இப்பெல்லாம் ஒரு மாதிரி நீ இருக்க? இல்ல உன்னோட அவன் என்னை எப்படி ஃப்ரேம் பண்ணாலும் நீ நம்ப மாட்டல, ஏன் இப்படிலாம் நீ கேட்டுட்டு இருக்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் என்ன பிளான் பண்றான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். 2 நாளைக்கு அப்புறம் எங்க கல்யாணம், அதுக்கு நீ கண்டிப்பா வா. ஆனா அதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிடாத. உன்னை ட்ரிகர் பண்ணி யாரையாவது அட்டாக் பண்ண வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரண்மனையில் 2 பேர்த்த கொண்டுட்டு உன் மேல பழிய போடவும் பார்த்தாங்க பட்டத்து இளவரசர். அதனால கொஞ்சம் உஷாராரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில வந்து பட்டத்து இளவரசர் இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை நீ கிட்னாப் பண்ணிட்டு வந்து நின்று நிற்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆகா அவன் வேலையை அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு இங்க இருந்து 2 பேரும் எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. அப்படி எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறப்ப கரெக்டா வந்துட்டு நம்ம பட்டத்து இளவரசர் வராங்க. ஹீரோ தான் இப்போ கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, பிளட் குடிச்சு இன்னும் அவங்களுக்கு கரெக்டான அந்த பாய்சன் ஆன்டிடோட்டா ஒர்க் ஆகல போல. உடனே இவ கத்தியை தூக்கிட்டு பட்டத்து இளவரசர் முன்னாடி நிற்கும் போது, இங்க பாரு நான் மறுபடியும் ஒரு சான்ஸ் தர மாட்டேன், அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா அப்புறம் நீயும் சேர்த்து தான் இங்க அட்டாக் பண்ணப்படுவ அப்படின்னு சொல்றப்ப, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இவன் பக்கத்துல தான் நிப்ப அப்படின்ட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு நின்னோடனே அவங்க ஹீரோ சொல்ல ஆரம்பிச்சிடான், இப்போ வந்துருக்கிறது நார்மல் கார்ட்ஸ் கிடையாது, நீ அட்டாக் பண்ணினா இதே சாக்கா வச்சு உன் மேல பழிய போட்டுருவாங்க, நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வந்திருக்கீங்க எல்லாம் பேரஸோட ஸ்பெஷல் பர்மிஷன்ல வந்திருக்க சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 அம்பை விட்டுறாங்க. அதுக்கு இவன் மேல பட்டாம இருக்குன்னு அவன் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க வந்தவங்க எல்லாமே கத்தியால் அட்டாக் பண்ணாம அவங்க ஒரு சக்தியில அட்டாக் பண்றாங்க. உடனே ஹீரோயினை மறைச்சிக்கிட்டு அவன் மொத்த அட்டாக்கையும் வாங்கும்போது அவளுக்கே ஒரு மாதிரி ஆகுது. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவனோட பவர் கண்ட்ரோல் மீறி போகுது. கண்ட்ரோல் மீறி போறப்ப அவனோட வால் எடுத்து அதை பிளாக் ஸ்வாடா மாத்தி அங்க ஒரே ஒரு அட்டாக் தான் தரையில பண்றான். அது மொத்த பேத்தையும் அப்படியே கீழே தள்ளி விடுது. அப்போதான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா, அவங்க ஃபேமிலி அட்டாக் ஆனப்ப இவ போய் நின்னப்ப இந்த மாதிரி தான் ஒரு அட்டாக் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பிளாக் ஸ்வாடு இவன் தான் நம்ம ஃபேமிலியை அட்டாக் பண்ணியிருக்கான்னு தான் யோசிச்சோம். ஆனா அங்க இருக்கிறவங்க மொத்த பேத்தையும் கொன்னதே இவன் தான் அப்படிங்கிறது அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்னும் எத்தனை நாள் என்ன வச்சு ஏமாத்துவா அப்படின்ட்டு கத்தி எடுத்து கரெக்டா நெஞ்சிலே குத்திடுறா. கரெக்டா அங்க நம்ம பட்டத்து இளவரசர் வந்துட்டு, இப்போவாது உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டியே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கைது பண்ணிடுறாங்க. அதுவும் கத்தி குத்தோட. என்ன மாமா, என்னோட பிளானை நீங்க இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை போல. அவரை யாரு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கெஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அதனாலதான் உங்க பவர் அப்படியே வெளியில கொண்டு வரணும்னு நினைச்சேன். நான் அதை பண்ணவே இல்லை. இது நீங்க பண்ணவே இல்லைங்களா? என்ன போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மறைச்ச மாதிரி எல்லாத்தையும் மறைச்சலாம்னு நினைக்கிறீங்களா? அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும், நீங்க தான் சீன்ல இருப்பீங்க, அவ்வளவுதான் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வில்லனுக்கு விட்டுட்டு போறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுடா, நம்ம ஹீரோ வச்சிருக்க ஜெயிலில் போயிட்டு பட்டத்து இளவரசர், மாமா எல்லாம் சௌக்கியமா, அது மட்டும் இல்லாம கையை 2 கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் வேணா காலை 2 கட்டி போட்டு வைக்கட்டுமா அப்படின்னு சொல்றப்ப, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன காட்டி கொடுத்துட்டு நீ வந்துட்டு இங்க பேரரசர் ஆகலாம், இளவரசர் ஆகலாம், அதுக்கப்புறம் மன்னர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கியா? வாய்ப்பே கிடையாது. உங்க அப்பனோட ஈகோவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் தான் லெவலுக்கு கீழே இருக்கிறவங்களே கண்டிப்பா அந்த அரியணை ஏற விட மாட்டான். எங்க அப்பாவை பத்தி தப்பா சொல்லாத. சேச்சா, உங்க அப்பாவை பத்தி தப்பாலாம் சொல்லவே கிடையாது. இன்ன வரைக்கும் உங்க அம்மாவையும் அவன் மதிச்சது கிடையாது. உன்னை மட்டும் மதிச்சிருவானா? நீ அவனோட ட்ரிக்ல இருக்க அப்படிங்கிறத நீ கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இது என்னடா புது ட்விஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே இருக்கு. அங்க கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறான். அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு நேரத்திலையும் அவன் ஒவ்வொரு விஷயத்திலையும் மாறும்பொழுது என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. உடனே அவ என்ன பண்றாருன்னா, நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி எல்லாத்தையும் அவருக்கு அமுச்சு வை, நாளைக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. எல்லாம் ஹீரோ மேல இருக்கிற கோபம் அப்படியே நம்ம பட்டத்துல இருந்து சரக்கடிச்சிட்டு கிடக்கிற போது நம்ம ஹீரோயின் அங்க போறப்ப, நான் உன்னை விட்டுருக்க கூடாது, அன்னைக்கு நீ என்கிட்ட வந்தப்போ நான் திருப்பி உன்னை விட்டுருக்க கூடாது, உன் ஃபேமிலி, அப்போ ஏதோ உனக்கு ஒன்று தெரியலங்கும் போது அவன் அடிச்சு சரக்குல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஆக மொத்தத்துல இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு பட்டத்து இளவரசருக்கு. ஆனா அதை ஹீரோயின்ட்ட எல்லாம் சொல்லாம மறைச்சிருக்கிறாங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவனை ஜெயிலில் வந்துட்டு அவனோட ஆட்கள் எல்லாம் வந்து காப்பாற்றிட்டு போயிடுறாங்க. அவன் எங்கே போறான்னா நம்ம ஹீரோயினை தான் பார்க்க போறான். அவ கத்தி எடுத்து கழுத்துக்கு நேராக வச்சுட்டு, இங்கே எதுக்கு வந்த? இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லி புரிய வைக்கிறோம். என்கிட்ட நீ என்ன விஷயங்கள் சொல்லி புரிய வைக்கிறோம்? என்னை யூஸ் பண்ணிக்கிட்டதா? அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்காக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சோ அந்த விஷயத்துக்கு நீ தான் காரணங்கிறத என்கிட்ட எவ்வளோ ஈஸியாக மறைச்சிட்டு இருக்க. இங்கே பார், அது நடந்து போன விஷயம். அது மட்டும் இல்லாமல் அதில் எனக்கே ஒரு சில குழப்பங்கள் இருக்கு. இங்கே வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்றல, அது வந்துட்டு உனக்கான ட்ராப்பாக இருக்கும். ஓஹோ, உன்னை விட அவன் ஒன்றும் பெரிய ட்ராப் வச்சிருல. என்னோட வாழ்க்கையில் நான் எந்த விஷயத்துக்காக ரொம்ப போராடணும்னோ அந்த விஷயத்த என் கண்ணுலேருந்து மறைச்சி இவ்வளோ ப்ளே பண்ணியிருக்கல. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னை வெறுத்துக்கிட்டு இருக்கேன், சரியா? தயவு செய்து இங்க இருந்து போயிட்டு. இது நீ என்ன வெறுத்துக்கிட்டு இருக்கியா? அப்புறம் என் கத்தியை கரெக்டாக என்னோட நெஞ்சில குத்தாம என் ஷோல்டரில் குத்திட்டு போனேன். அதுல இருந்து தெரியல, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவன் போயிட்டு அவளுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் உள்ள வராங்க. இது யாரான்னு பார்த்தா நம்ம 90s கிட் பயப்போல தான். அது வந்துட்டு உனக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன், அதனால இன்னைக்கே நம்ம கிளம்பிடலாமா அப்படிங்கும்போது, இதுக்கப்புறம் மறைச்சு நம்ம ஒன்றும் பண்ண போறதில்ல அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண ஹீரோயின் என்ன பண்றான்னா, இங்க பாடுறா மரமண்டையா,
இதை நான் வந்துட்டு என்னை யாரும் இப்படி கூப்பிட்டதுலையே, என்னோட ஹெட்டு தானே என்ன கூப்பிடுவாங்க. நான் தான் உன்கிட்ட இந்த உண்மையை சொல்லணும்னா நான் தான் லீ. என்ன சொல்றீங்க, சும்மா விளாடுறீங்க, இதெல்லாம் கூடு விட்டு கூடு பாடுற விஷயமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நம்ப மாட்டேன். நான் தான், என்னை பாரு, உனக்கே தெரியும். அப்போது என்னோட காதலி அவள் உனக்காக திரும்பி நிறைய லெட்டர்ஸ் எழுதி வச்சிருக்கா, அதெல்லாம் அவங்க சித்திக்காரி அனுப்பாமல் வச்சிருந்திருக்கா. அதுதான், ஆனால் அவள் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணியிருக்கா. அப்போது அவள் திரும்பி உயிரோட வரமாட்டாளா எனக்கு தெரியலடா. ஆனால் இப்போ வந்துட்டு இந்த உடம்புல இருக்கிறது நான் தான், புரிஞ்சுக்கோடா. இதுக்கப்புறமும் நான் உன்னை ஹர்ட் பண்ண முடியாது, உன்கிட்ட நிறைய பொய்யும் சொல்ல முடியாதுங்கும்போது எனக்காக வெயிட் பண்ண ஒருத்தி மட்டும்தான். அவளை எப்படி நான் இழப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அங்கே இருந்துட்டு கதறி அழுகுறான். டேய், உன் ஃபீலிங் எனக்கு புரியுதுடா, அதனால தான் உன்னை நான் முடிஞ்ச அளவுக்கு ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் உண்மையை சொல்லி தானே ஆகணும். ஏன்னா எனக்கு வந்துட்டு கல்யாணம் ஆக போகுது, இதுக்கப்புறமும் உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. அவள் இழந்தது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. என்னதான் நீ லூ சுத்தரமாக ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணாலும் நீ பியூர் 90s கிட்ஸ்டா. உண்மையான லவ்ங்கிறது ஒரு சில பேர்கிட்ட தான் இருக்கும், அது கண்டிப்பாக 90s கிட்ஸ் மனசில் அதிகமாகவே இருக்கும். அதை இப்போல்லாம் ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும், அதை நீ தெரிப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவளை தவிர நான் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். அவள் ஏற்ற மாதிரியே அவள் ஆன்மா அதை பார்த்தாலும் சந்தோஷப்படட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்கே பண்ணி ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறான் ஃபஸ்ட்டு, அவள் வரமாட்டான், நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடுவோம், இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வருவா அப்படிங்கிற மாதிரி அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரம் இளவரசர் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்துட்டு வெளியில் யாருக்கும் சொல்ல தேவையில்ல, முக்கியமாக பேரரசருக்கு கூட இந்த விஷயம் தெரிய வேணாம், 2 பேர் மட்டும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதுக்கப்புறம் ஹீரோ கொடுத்தாலும் ஒரு கிஃப்ட் அதை கொண்டு அவகிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதை எடுத்து பார்த்தோன்னே அவளுக்கும் ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்குது. ஆனால் அவள் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, நம்ம இளவரசரை கண்டிப்பாக சீக்கிரமாக வர சொல்லுங்க, அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேடு கிட்ட சொல்லினப்ப கரெக்டாக நம்ம ஹீரோ பைப்பில் வந்து நிற்கிறான். என்ன இன்னும் ஹர்ட் பண்ணுறியா, இன்னும் ஹர்ட் பண்ணியான்ட்டு லூசுத்தனமாக வந்து கேட்டுகிட்டே இருக்கான். ஒருத்தங்க பிடிக்கலன்னு சொன்னால் விட்டுட்டு போயிடணும், அதை விட்டுட்டு இவ்வளோ தூரம் துரத்தி வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ட்ரூ லவ் இருக்கிற இடத்துல நீங்கள் எவ்வளோதான் செருப்பு சாணி நமக்கு அடித்தாலும் அப்படியே அடிவாங்க அதை மாதிரியே இழிச்சிட்டு வந்து நிற்கிறது தானே பசங்களோட பாலிசி. அஃப்கோர்ஸ் அப்படி வந்து நிற்கும்போது அங்கே கரெக்டாக இளவரசர் வந்துட்டு அவள் தான் சொல்கிறாங்களே அங்கிள், உங்களை வந்துட்டு அவள் ரொம்ப ஹர்ட் பண்ணுறா அப்படின்ட்டு. ஆமாம், நான் ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு என்னோட அன்பான ரொம்ப நான் லவ் பண்ணுற பர்சன்னா அது பட்டத்து இளவரசர் தான் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கை கோத்துட்டு நிற்கும்போது அப்படியே அடி வைத்த பத்திக்கிட்டு எரியுது நம்ம ஹீரோக்கு. எரியுமா எரியாதா? எரியணும் அங்கிள், சட்டப்படி பார்த்தா உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் கல்யாணத்துக்கு வேறு வரணும்ல, அதனால வந்துட்டு உங்களை நான் இப்போ விட்டுறேன், அதுக்கப்புறம் நான் உங்களை பிடிச்சிருவேன், ஏதோ என்னால் பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி பிச்சா போகிற மாதிரி போட்டு விட்டுறான். செம கடுப்பாவது ஹீரோவுக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஹீரோ போயிட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அவளோட வருங்காலத்தை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் நம்ம பட்டத்து இளவரசெல்லாம் வந்துட்டு இந்த கல்யாண ஆடம்பரம் அந்த இதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. அதே நேரம் அடுத்த நாள் வந்துட்டு அப்படியே நம்ம பட்டத்து இளவரசர் ஹீரோ ஒரு பெயிண்டிங் வரைஞ்சு கொடுத்துருப்பான்ல குதிரையில வர மாதிரி, அதே மாதிரி பட்டத்து இளவரசர் உள்ள என்ட்ரியாக நம்ம ஹீரோயினும் அப்படியே அழகா ரெட் கலர் ட்ரெஸ்ல அங்கிருந்து வர மெய்டுக்குள்ள பார்த்துட்டு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது நீயும் தான் அப்படிங்கிற மாதிரி தட்டி கொடுத்துட்டு வெளியில வந்த உடனே பட்டத்து இளவரசர் அங்கிருந்து வரான். வந்த உடனே நீ லீயா இல்லை லீ ஃபேமிலியை சேர்ந்தவளா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியாது, ஆனால் என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி மண்டி போட்டு சாரி கேட்குறான். எதுக்குடா இவன் சாரி கேட்குறான்னா, ஹீரோயினோட ஃபேமிலியை அவங்க சாகடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஹீரோயின் அவள் ஃபேமிலியை பார்க்க போவால, அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம பட்டத்து இளவரசரை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு காதலனை கட்டி தழுவிட்டு தான் போயிருக்காங்க. அப்போது அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்கான், நீ இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கிட்டு ஃபேமிலியை போய் பார்த்துருக்கலாம்ல, ரொம்ப நாள் கழிச்சு வர. அது இல்லைப்பா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன், அப்பாவை எல்லாத்தையும் நான் போய் பார்த்தே ஆகணும். இல்லை எனக்கு நீ பார்ட்டி வைக்கிறதா நினச்சி நீ இன்னைக்கு வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு உனக்கு, நீ என்னை வீட்டுக்கே அனுப்புமா, இங்கேயே வச்சுக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்ணுற போல. அது இல்லை, அதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தயங்கிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹீரோயின் போகிறப்ப கூட நீ சேஃபாக போ, பத்திரமா போ அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினை அமுச்சு வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம பண்ணது தப்போ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு குதிரையை வர சொல்லி அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்க்க ஓடி இருக்கான். அங்கே ஹீரோயின் இறந்து போய் கிடந்திருக்கா. அப்படியே மண்டி போட்டு அழுகும் போது, இப்போ நான் என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நீ நினைக்கிற, எனக்கு தெரிஞ்ச என்னோட காதல் அது இறந்து போச்சு தான். நான் லீ ஃபேமிலியா லீயா அப்படிங்கிறத தாண்டி எனக்கு இப்போ ஒருத்தனை பழி வாங்கணும். அது யார் அப்படின்னா உங்கள் அங்கிளை தான். அவனை நான் குத்தி கொல்லணும். அது இந்த மேரேஜுக்கு அப்புறம் நடந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு எப்படியாவது அந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டினோம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போகிறான். ஆனால் அவன் ஹஸ்பண்டுக்குள்ளே குறுக்க வந்து, மாஸ்டர் அங்கே போவாதீங்க, போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்காக அவள் யார் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அவளை நான் போய் கூப்பிட்டுட்டே வந்தாகணும் அப்படின்ட்டு இவன் அங்கே மாசா உள்ள என்ட்ரி கொடுக்க அங்கே ஆல்ரெடி நம்ம பட்டத்து இளவரசர் வந்துட்டு நிறைய பேர்த்த அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் சுற்றி வளைச்சி ஒரு வட்டம் போட்டு இவனுக்கு எதிராக ஒரு பேரியர் உருவாக்க, அந்த பேரியருக்கு நடுவில் இவன் ஒரு பேரியரை உருவாக்கி அவங்க 5 பேர்த்தையும் ஒரே டைமில் அட்டாக்
மட்டும் போக குறுக்க யார் வந்து பாக்குறான்னா நம்ம பட்டத்து இளவரசர் தான். 2 பேரும் மோதிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலலாம் ஹீரோ கட்டுப்பாயிட்டு கழுத்தை நெரிச்சு தூக்கி தூர போட்டு நீங்க ஹீரோயினை போயிட்டு அழகா நீ ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படின்ட்டு அந்த முகத்தை தூக்கிட்டு இப்படி முகத்தை பார்க்கும்போது கத்தி எடுத்து சதக்குன்னு சொல்லிடுறா. என்னது இது இவளோட பிளான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப இப்படி ஒரு விளையாட்டை விளையாடணும்னு ஆசைப்பட்டேன், விளையாண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சதக்குன்னு குத்துறா. பரவாயில்ல குத்து என்ன இருந்தாலும் எனக்கு இது கில்ட் ஃபீல் எனக்கு போன மாதிரி தான். எனக்கு கொல்லு அப்படின்னு சொல்றப்ப அவன் வந்துட்டு நீ கொல்றத பத்தி தான் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா என்னோட ஃபேமிலி செத்ததுல நான் மட்டும் சம்மந்தப்படல, இன்னும் வேற ஒருத்தங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன உன்னை தப்பிக்க வச்சுக்க நீ வேற ஒருத்தங்க மேல பைய போடுறியா அப்படின்ட்டு கரெக்டா நெஞ்சில் எடுத்து குத்து. எதுக்கு அங்க குத்திட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப மறுபடியும் சதக்குன்னு குத்திட்டு இருக்கா. அது என்ன வயிறா இல்ல பஞ்சு மெத்தையான்னு தெரியல, இத்தனை குத்துறல. ஆனா ஒண்ணுமே நான் சாகாத இடத்துல தான் வச்சு குத்துற அப்படிங்கும்போது அது நான் உனக்கு கடைசியா கொடுக்குற மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சிலேயே மறுபடியும் குத்துறா. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பயபுள்ளைக்கு மறுபடியும் வெறி பிடிச்சிருச்சு. டவுக்கு நான் அவளை பிடிச்சி கடிச்சு ரத்தத்தை வர வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பவரை ஏத்திக்கிட்டு அங்கிருந்து அவளை அலேக்கா அவளை அட்டாக் பண்ணி அவளை எந்த ஒரு அசைவும் பண்ண முடியாத அளவுக்கு தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போறப்ப வந்து தட்டுக்க வராங்க எல்லாருமே. தம்பிங்களா நான் வேற காண்டில் போயிட்டு இருக்கிறேன், என் குறுக்க வந்து உசுர விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு நேரா வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு உட்கார வச்சு அவளை ரிலீஸ் பண்ணி விட்டு அவன் போட்ட இதுல இருந்துட்டு எங்க பாரு என்னோட மெட்டீரியல் ஆர்ட்டை யாரோ ட்ரை பண்ணியிருக்காங்க, அப்படி ட்ரை பண்ணா அது வந்துட்டு நம்ம கிரீன் கார்டர்ஸ் அவங்களோட புக்ல அது பதிவாயிருக்கும். என்ன புது கதை சொல்ற, இந்த ஒரு விஷயத்துல நீ என்ன நம்பி தான் ஆகணும். இன்னைக்கு இங்க ஸ்டே பண்ணுவோம், நாளைக்கு போயிட்டு நம்ம அந்த கோவில்ல அந்த புக்ல பார்த்தா தெரிஞ்சிடும் என்னோட மெட்டீரியல் ஆர்ட்டை வேற யாராவது அங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பேர் அதுல இருக்கும். அது மூலியமா உன்னோட ஃபேமிலியை கொண்டவங்க யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ விஷயத்த சொல்ல உன்னை நம்பிலாம் நான் இருக்க முடியாது, நீ என்ன நம்பவே வேணாம், இப்ப கூட என் கழுத்தா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு கத்தி எடுத்து கழுத்து பக்கத்துல வைக்கிறா. குத்து என்ன ஆறு மறுபடியும் என் கிட்ட நெருங்கினா அறுத்துருவேன். ஐயோ உன்னால முடியாது, உன் கண்ணுல பழிவாங்குற உணர்ச்சியை விட காதல் உணர்ச்சி அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் நைட் எங்கேயாவது தப்பிச்சு போயிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி கையில ஒரு ரெட் பேண்டை போட்டு கட்டுறான். ஆனா அவன் எங்கேயாவது தப்பிச்சு போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரி அவ இருக்கமா அதை பிடிச்சி கட்ட. ஏன்னா 2 பேருக்குமே ஒரு விஷயம் தெரியணும்ல, அதுக்காக இது கொஞ்சமா ஹீரோ நம்புற போல. ஒன்று மட்டும் புரிஞ்சிக்க முடியல, லவ் பண்ணுறதான் பண்ணுறாங்க, பண்ணிட்டு போகிறாங்கன்னா ஆமாம் ஓகே உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையோட முடிச்சிக்காம கத்தி எடுத்து நம்ம சத்தக்குன்னு குத்திட்டு விளாட்றாங்க. அங்கே படி நம்ம பட்டத்து இளவரசர் காட்டினா செம்ம சோகத்தில் உட்காந்துருக்கான். அப்போ வந்து அசிஸ்டன்ட் பைபிளை கடுப்பேற்ற அவனை திட்டி விட்டு அவங்களை பிடிக்க ஆளுங்களை அனுப்பு, அதுவும் லீ ஃபேமிலியில் இருக்கிற அவளோட கண்ட்ரோலில் இருந்த ஆளுங்களையும் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே 90s கிட்ஸ் தான் பொறுப்பு போகுது. அவன் இருந்துக்கிட்டு அவங்களை கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக பட்டத்து இளவரசர்கிட்ட சொல்லிடாதீங்க, அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியும், நாமளே சீக்கிரட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஹெல்ப் பண்ண தான் பார்க்குறாங்க. பைபிள் நல்லவனாக தான் இருக்கான். அடுத்த நாள் காலையில் ஹீரோ எழுந்து பார்க்கறா, ஹீரோ காணோம், ஏமாத்திட்டான், திருட்டு பையன் ஏமாத்திட்டான், வேணும்னே ஏமாத்திட்டான் அப்படின்னு அங்க இருக்கிற கட்டையெல்லாம் தூக்கி விசிறி அடிச்சிட்டு இருக்கா. ஆனா அவன் பைப்பில் விறகு எடுக்க தான் போயிருக்கான். மண்டையில் அடி வாங்கணும்னு சிரிச்சிடுறா. ஐயோ நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ, பைப்பில் எங்க தான் போயிருக்கானோ, இன்னும் அந்த கோபம் அந்த ரெக்கார்டு இன்னும் திருந்தவே இல்லையா நீ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பசிக்கும் அப்படின்ட்டு நான் கொய்யாக்கா எடுத்துட்டு வந்தேன். கொய்யாக்காவா என்னது அப்படிங்கிறப்ப அப்போ ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பையப்புல சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கொய்யாக்கா போகிற மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க. இது என்னடா புது ட்விஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோணுது. அவ இருந்துகிட்டு உனக்கு பசிக்கலன்னா சொல்ல நானே திட்டுருவா அப்படின்னு சொல்றப்ப அவ பட்டுக்குன்னு பிடிங்கிட்டு அவுக்குன்னு கடிச்சு திங்க போறா. இவளுக்கு நம்மளை விட்டு போக மனசுல இருந்தாலும் இப்படி கோவத்தை காட்டிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அடுத்தது அந்த கோவிலுக்கு தான் போறாங்க. அந்த கிரீன் கார்டர்ஸ் கோவிலுக்கு. அந்த கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவனோட பிளட்டை வச்சு அங்க இருக்கிற புக்கை வர வைக்கிறான். அந்த புக்கை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இன்னொரு ஆள் பயிற்சி எடுத்திருக்காங்க இவனோட மெட்டீரியல்லையே. ஆனா அந்த புக்கு எரிஞ்சிருக்கு. உடனே பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம பட்டத்து இளவரசர் வந்து நிக்கிறாங்க. மறுபடியும் கத்தி எடுத்து நெஞ்சில சொல்லுறா ஹீரோயினு. மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கு. ஆக்சுவலி பயபுள்ள ஹீரோ கடத்திட்டு வரும்போதே என்ன பண்ணியிருக்கா, அந்த அவளோட சக்தி இருக்குல்ல அந்த ஃப்ளவர், அதை வந்துட்டு காத்து வழியா நம்ம பட்டத்து இளவரசர் கமிச்சு வச்சிருக்காங்க. அங்கிள் இப்படி தோத்திக்கிட்டே இருக்கீங்களா அங்கிள் ஒவ்வொரு டைமும் அப்படிங்கும்போது மறுபடியும் என்னோட எந்த வித கோபமும் உன் மேல இருக்கிற கோபமும் எனக்கு மாற போறதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கத்தியால குத்துறா. இவனுக்கு சிரிப்பு தான் வருது, இந்த பைத்தியக்காரி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அப்படியே பட்டத்து இளவரசரோட அவனா போக எங்க ஹீரோவை பூச்சி டெய்லியில போட்டு வச்சிருக்காங்க. நாம பட்டத்து இளவரசர்லாம் ஓடி வந்துட்டு அங்குள் ஏன் அங்குள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவ எனக்கு தான் அப்படிங்கிறது முடிவாகி போச்சு. மறுபடியும் சொல்றேன் இதுல ஏதோ உள்குத்து இருக்குது, தேவையில்லாம உண்மை தெரியாம என்கிட்ட சிண்டிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஆனா அங்குள் நான் போயிட்டு அவளை சமாதானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானும் அவ்வளோ ஒன்னா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு செம காண்டாகுது. அங்க பார்த்தா ஹீரோயின் கத்தி கதறிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோவை லவ் பண்ணிட்டால, இப்ப இவன் இவ்வளவு கொடுமைக்காரன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனசு தாங்காம அழுதுட்டு இருக்கா. நம்ம பட்டத்து இளவரசர்லாம் போயிட்டு அழுவாது டார்லிங் அழுவாது, நீ அழுவும் போதெல்லாம் என் ஹார்ட் பீட்டு 2 நிமிஷம் கம்மியா துடிக்குது தெரியுமா, இது 2 நிமிஷமா இல்ல 2 செகண்ட் கம்மியா துடிக்குது, நான் ஒரு கொஞ்சம் டயர்டா இருக்கேன், நான் தூங்க வாங்கும்போது நம்ம ஏதாவது விட்டு போலான்னு வந்தா இவ தூங்குறங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ ரெஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனோடனே இவ கரெக்டா நூலகத்துக்குள்ள பூந்து கருப்பு கலர் கூட்ட போட்டு அங்க இருக்கிற புக்கை எடுத்து பாக்குறா. ஆக மொத்தத்துல ஹீரோ சொன்னது உண்மை
உண்மைதான். அந்த புக்ல அவங்க பிராக்டிஸ் பண்ண ஆளோட பேர் அங்க இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ ஹீரோ நம்ம கிட்ட பொய் சொல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இதுவே இப்பதான் புரியுது இந்த எருமைக்கு என்ன சொல்ல. இதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிற, ரத்த வாந்தி. என்னடான்னு பார்த்தா ஹீரோ ஏதோ பாய்சன் தடவிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க பார்த்தா நம்ம பட்டத்து இளவரசர் என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஹீரோ இப்ப மாட்டிக்கிட்டான், அவன் மேல மொத்த படியும் போட்டணும் அப்படின்ட்டு அவன்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஆட்டைய போட்டாங்களா ஒரு ஜேடு, அதை வச்சு லீ ஃபேமிலியா கொண்டது நம்ம ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை கிரியேட் பண்ணோம். அதுக்கு செட்டப் பண்றான் ஒரு 4 அமைச்சரை. நைட்டோட நைட்டா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு உங்க தம்பி தான் இவ்வளவு பிரச்சனையும் பண்ணது, அது மட்டும் இல்லாம அந்த ஃபேமிலியை கொண்டதும் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னோட தம்பி மேல பறிய போடுறிய, உனக்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஜேடை காட்டணுன்னு, ஐயோ இது வந்துட்டு அந்த ஃபோனிக் ஜேடாச்சு, இது அவன்கிட்ட தான் இருக்கும் அப்படின்ட்டு என் தம்பி எப்படி நான் கொல்லுவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க நேரம் 2 அமைச்சர் முன்னாடி வந்துட்டு, தப்பு தான் பேரரசு, அதை என்னைக்குமே நீங்க ஆதரவு கொடுக்க கூடாது, தம்பியா இருந்தாலும் சரி உங்க பையனா இருந்தாலும் சரி அவங்கள கொன்னுடுங்க அப்படின்னு அங்க எல்லாரும் கத்த, பேரரசருக்கு வரி தெரியல, என் தம்பியை கொன்னுடுங்க ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் வராம கொன்னுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதையெல்லாம் ஹீரோட அசிஸ்டன்ட் ஒட்டு கேட்டுட்டு, ஐயோ நம்ம மாஸ்டரை கொல்ல போறாங்க அப்படின்னு அவரை காப்பாத்த ஏதாவது பிளான் போட போறான். அந்த நேரத்துல ஹீரோயின் ஓடி வந்துட்டு, உன் மாஸ்டர் எனக்கு என்ன பாய்சன் கொடுத்தான், அதுக்கான மாத்து மருந்து கொடு அப்படிங்கிறப்ப, உனக்கு உயிரை காப்பாத்தி கொடுத்ததான் பெரிய விஷயம், நீ இன்னொரு உடம்பு விட்டு இன்னொரு உடம்புக்கு நீ உயிரை எப்படி வந்த, அதுக்கு காரணம் என் மாஸ்டர் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, இதே உன் மாஸ்டர் தான் என் குடும்பத்தை கொன்னா என்னையும் கொன்னா, அது எனக்கு முழுசா தெரியாது, ஆனா நீ இந்த மாதிரி உருமாறத்துக்கு காரணம் என்னோட மாஸ்டரோட பிளட் தான், அவரோட பிளட் தான் அந்த மரத்துக்கு உயிர் கொடுத்துருக்கு, அதுல இருந்து தான் நீ வந்திருக்க, இதுல இருந்தே நீ புரிஞ்சுக்கோ, நீ ஸ்டார்டிங்ல இந்த உடம்பு மாதிரி வந்ததுல இருந்து என்னோட மாஸ்டருக்கு அது நீ தான் அப்படிங்கிறது தெரியும், ஒவ்வொரு இடத்துலயும் உன்னை வந்து காப்பாத்தணும் ஏன் அவசியம், நீ ஆபத்துல இருக்கும் போது எல்லாம் கரெக்டா வந்துருவாரு, ஏன்னா அவருக்கு உண்மை தெரியும், நீ தான் லீ அப்படிங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரியும், நீ எப்படி உயிரோட வந்த, அவரோட பிளட்னால தான், அதனாலதான் அவருக்கு ஏற்படுற பெயினும் உனக்கு இப்ப அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, அவர் இப்ப வந்துட்டு ரொம்ப கொடுமையில இருக்காரு, அதனாலதான் உனக்கு அஃபெக்ட் ஆகுது, சொல்ல போனா இந்த உயிரே உனக்கு அவர் கொடுத்தது தான், அதுவே புரிஞ்சுக்காம அந்த ஆள ஒவ்வொரு டைம் நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க, உன்னெல்லாம் நான் என்ன சொல்ல, என் கண்ணு முன்னாடி இன்னொரு டைம் முடிச்ச நானே உனக்கு கடிச்சு தூண்டு துப்பிடுவேன், போய் போயிடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை மிரட்டிட்டு போறான். அப்புறம் பட்டத்து இளவரசரோட சேர்ந்து ட்ரிங்க் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஆசைப்பட அவன் சந்தேகத்தோட வரான். நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, இருங்க உங்களுக்கு ஊத்தி நான் ட்ரிங்கை நான் குடிச்சு உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளும் அந்த ட்ரிங்கை குடிக்கிறா. மயக்கம் வராத போது அவனுக்கு நல்லா புரிய வச்சு ஏமாத்தல அப்படின்ட்டு சாரி கேட்டுட்டு அந்த ட்ரிங்கை குடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துறான். ஆக மொத்தத்துல ஹீரோவை காப்பாத்த இப்படி ஒரு பிளான், எனக்கும் புரியலங்க, இவளே காப்பாத்துறா, இவரே பிடிச்சும் கொடுக்குறா, என்னத்த சொல்ல. அதுக்கப்புறம் போயிட்டு ஹீரோவை போயிட்டு காப்பாத்த போக அங்க வர வீரர்கள் எல்லாத்தையும் கத்தியில சும்மா சத்தக்குன்னு வெட்டிட்டு இருக்கா. அங்க யாரோ அவங்க மாஸ்டர் சொல்லி கொடுத்த மாதிரியே போட்டு வெட்டி தள்ளிட்டு, அப்படி உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்ட்டு அப்படியே கண்ணத்தெல்லாம் தொட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சிட்டு இருந்தோன்னே அவன் ஒரே வார்த்தையில சொல்லிடுறான், என்னோட லைஃபே உனக்கு தாமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டோன்னே அவளும் சிரிக்க ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம நீ இந்த காடஸ் கோயில எனக்கு குத்தல, அப்ப எனக்கு நீ சிக்னல் கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது, எப்படி அதை கண்டுபிடிச்ச, அது கூட தெரியாத இளவரசராமா நானு, என்ன நீ கத்தியால குத்துன, ஆனா இன்னொரு கையால 2 விரலால என் கையை டச் பண்ண, அது ஒரு சைன் லாங்குவேஜ், நீ ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி பண்றேன்னு தெரிஞ்சுதான் நாங்க அமைதியா வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, அட்டை கேடி பையில அப்படிங்கிற மாதிரி அவ பாத்துட்டு இருக்கா. அது மொத்தத்துல இது ஹீரோயின் பிளானா. அதுக்கப்புறம் பேரரசத்தை போயிட்டு உங்க தம்பி தப்பிச்சிட்டாருன்னு சொன்ன காலம்னா பட்டுக்குன்னு போட்டு தெளிறாரு பேரரசரு. உடனே நம்ம பட்டத்து இளவரசர் வந்துட்டு, நான் பண்ண மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டப்பா, என்ன மன்னிச்சிருங்க, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், கண்டிப்பா நீ அவங்க பிடிச்சி கொண்டு வருவா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. நேரா அந்த காடஸ் கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த காடஸ் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த புக்கை சரி பண்றதுக்காக இவ ஒரு ரெமிடியை கண்டுபிடிச்சிருக்கா. அவ படிச்ச புக்லயே அந்த ரெமிடியை போட்டு பார்த்த உடனே அதுல ஒரு பேர் வருது. அதை பார்த்தோன்னே இவங்க ஷாக் ஆன உடனே அந்த இடத்துல அந்த காடஸோட அந்த அசிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் வந்த உடனே அந்த வெளிச்சத்துக்கிட்டே கேட்கறாங்க, உண்மை எங்களுக்கு காட்டுங்க அப்படின்ட்டு. அப்பதான் நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க அண்ணன் பேரரசனும் செஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல ஒரு பூச்செடியை வச்சு, இந்த பூச்செடி நல்லா இருக்கா, நல்லா இருக்காண்ணா, இதுல என்ன பிரச்சனை, இதுல ஒரு இலையோட இன்னொரு இலை வளர்ந்துகிட்டே வருது பாரு, ஆமா அது வளர்ந்துட்டு வருது இல்ல மட்டும் இல்லாம அந்த பெரிய இலையோட நிழல அது மறைச்சிக்கிட்டே இருக்கு, அதே மாதிரிதான் அந்த லீ ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சதக்குன்னு அதை வெட்டி போட்டுறாரு. அதுலயே நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம அண்ணாவுக்கு லீ ஃபேமிலியை சுத்தமா பிடிக்கல, ஏதோ பிளான் பண்றாரு அப்படின்ட்டு. ஆனா நான் அந்த விளையாட்டுல கொஞ்சம் லீவ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போகும்போது, ஆல்ரெடி உன்னை வச்சு நான் பிளான் போட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த சாம்பராணி குண்டாவை தான் காட்டுறாங்க. ஆக மொத்தத்துல ஏதோ புகையை போட்டாரு பேரரசரு. நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறப்ப பேரரசர் வந்துட்டு அவரோட சக்தியை பயன்படுத்தி அவனோட அந்த கெட்ட சக்தியை எழுப்பி விட்டுட்டு இவர் பாட்டுக்கு நான் சுகான வந்துகிட்டார் போல. இவன் போயிட்டு அங்க ஜி ஃபேமிலியை ஒரு 4 பேர்த்த வெட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட அப்பாவை தான் போட்டு சொல்ல போயிருக்கான். அப்போ அந்த ஒரு பைய பார்த்துட்டு இது வந்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் கொஞ்சம் தெளிவாயிட்டு, ஜெனரல் நீங்களா அப்படிங்கிறப்ப உடனே அவன் நார்மல் ஆயிட்டு அவன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது டேரக்டா பேரரசர் பின்னாடி வந்துட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணி அடிச்சு தூக்கி போட்டுட்டு யூஸ்லெஸ் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு நம்ம ஹீரோ மாதிரி உருவம் எடுத்து அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட்டதும் நம்ம பேரரசர் தான் சண்டை போட்டு பயப்புல கேஷெல்லாம் வந்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப டஃப் கொடுத்துட்டாப்பா, என் தம்பி எப்படியாவது அதில் ஃப்ரேம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அசிஸ்டண்ட்டை சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவே ஷாக் ஆயிடுறான், நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆயிடுறாங்க. இவங்கள
பிடிக்க வந்த நம்ம பட்டத்து இளவரசரும் பின்னாடியில இருந்து பார்த்துட்டு இல்ல இல்ல எங்க அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது, இது யாரோ பொய் சொல்றாங்க, இது யாரோ ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த கடவுள் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டாரு, அதை நீ நம்பிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வேற வழியே இல்லாம அந்த பயபுல கொஞ்சம் குழப்பத்திலேயே இருக்கான். இதை நம்பவே முடியல அப்படிங்கிற குழப்பத்திலே இருக்கிறப்ப அங்க இருக்கிற படை வீரர்கள்லாம் பட்டக்குன்னு வந்துடுறாங்க. வந்த உடனே இவங்க 2 பேத்தையும் கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு அவங்க உள்ள வர்றப்ப கரெக்டா நம்ம பட்டத்து இளவரசர் தடுத்து இல்ல அவங்க எதுவும் பண்ண வேணாம், நீங்க 2 பேரும் போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னோட நல்ல மாட்டானா அப்படிங்கிற மாதிரி. ஆனா வந்திருக்குது பேரரசரோட ஆளுகள். நீங்க என்ன ஆணைய போடுறது, நான் இங்க இருந்து போடுறேன் பாருவீங்களா அப்படின்ட்டு அப்போதான் யோசிச்சு பாக்குறான். பேரரசர் வந்துட்டு இந்த தளபதிக்கு தான் இந்த வாழை கொடுத்துருக்காங்க, அப்ப அப்பாவுக்கு இதுல சம்மந்தம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவனோட சக்தியை பயன்படுத்தி அங்க இருக்கிறவங்களை தடுத்துக்கிட்டு நீங்க 2 பேரும் தப்பிச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோட அந்த ஃபுல் டே வர ஆரம்பிச்சிருது. உடனே ஹீரோயினை பக்கத்துல இருக்கிற சிட்டிக்கு எங்கேயோ போயிட்டு பதுங்கிடு, இந்த டே இந்த நைட்டு என் பக்கத்துல நீ இருக்காதுங்கிறப்ப இல்ல நான் இருந்துதான் ஆகணும், சொன்னா புரிஞ்சுக்கோ, உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் ஆல்ரெடி நான் பண்ண விஷயங்களையும் என்ன இன்னும் கில்ட் ஃபீல் அவுட் ஆகிட்டு இருக்கு, இன்னைக்கு நைட்டும் உன்னை நான் அதை பண்ணிட்டேன்னா எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த பெயினை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். இங்க பார்த்தா பட்டத்து இளவரசர் இவங்களுக்கு எதிராக எது போராடிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஹீரோ ஒரு வீட்டில் எழுந்திருக்கிறான். ஒரு குட்டி பையன் தான் வந்து அம்மா அங்கிள் ஏஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அப்புறம் தான் தெரியுதா அவன் ஒரு குட்டி கிராமத்துல தான் இருக்கான் அப்படின்ட்டு. அவன் எழுந்த உடனே எனக்கு காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிமா, ஆனா இங்க யாரையாவது ஒரு யங் உமனை பாத்தீங்களா? அப்படிலாம் யாரையும் நான் பாக்கலப்பா. அப்படி பார்த்தா யார் அந்த பொண்ணு உனக்கு? அவ வந்துட்டு என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது டே புருஷா எப்படா நான் இல்லாம நீங்க வந்த அப்படிங்கிற மாதிரி அவ வந்து நிக்கிறா. ஹீரோயினே இதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறான். என்ன சொன்ன? ஆமா புருஷன் தான் சொன்னேன். நீ என்ன சொன்ன? பொண்டாட்டின்னு தான் சொன்னேன். அப்ப புருஷன் அது கரெக்டு தானே? கரெக்டு தான். நீ எப்படி இங்க வந்த அப்படிங்கும்போது ஆண்டி உங்க கூட தானே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் அப்போதான் அவளோட கையை பாக்குறான். பையபுள்ள ஹீரோவை காப்பாத்துறதுக்காக தன் ரத்தத்தை கொடுத்துருக்கா அப்படின்ட்டு. இதை ஏன் நீ பண்ணன? இங்க பாரு, இதெல்லாம் நான் வேணும்னு பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அது என்னமோ பண்ணணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் பொண்டாட்டின்னு வேற சொல்லிட்டேன். புருஷனுக்கு பொண்டாட்டி பண்ணாம வேற யாரும் பண்ணுவாங்க? லைஃப் லாங் இப்படி நம்ம 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஹெல்ப் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லும்போது இப்ப என்ன சொன்ன? மத்து வர மண்டைக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். 90s கிட்ட இவன் 2 மினிட் ஆகிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வெளியில வந்தோடனே ஹீரோயின் கிட்ட தான் கேட்கறான், இது நமக்கு சேஃபான இடம் தானே? ஆமாமா இது சேஃபான இடம் தான். நாம இருந்த காடு கோயிலுக்கும் இங்க வர பாதையும் ரொம்ப குறுகலான பாதை, அதனால இங்க தேடி வரமாட்டாங்க. அப்படி தேடி வந்தாலும் இன்னும் ஒரு வாரத்துல இங்க மழை வரப்போதான், அதுல வந்துட்டு அந்த பாதையை வந்துட்டு ஒரு ஆத்து தண்ணி முடிக்கும், அதனால இங்க வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்போ ஒரு நல்ல இடத்த தான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் தான் இங்க இருக்க போறோம் அப்படிங்கும்போது 2 பேருக்குமே பசிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவங்களை காப்பாத்தினாங்கல்ல அந்த லேடி தான் சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற சாப்பாடு கொஞ்சம் நார்மலான சாப்பாடா தான் இருக்கு. அவங்களே சொல்றாங்க உங்க அளவுக்கு இங்க சாப்பாடு கொடுக்க முடியாது, இந்த சாப்பாடை எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது பிடிச்சவங்க கூட இருக்கும் பொழுது அது என்ன சாப்பாடோ அது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம் சொல்லணும்னா பிடிச்சவங்களை விட பசியில் இருக்கும்போது அது டேஸ்ட்டும் அறியாது, அது வந்துட்டு என்ன சாப்பாடுன்னு அறியாது, பசி போனால் மட்டும் போதும், எங்களுக்கு இதை கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ஒன்னா ஊட்டி ஒரு லெவலுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் அங்கே நடக்கிற ஒரு திருவிழா பற்றி சொல்றாங்க. இந்த சைனீஸ் ட்ராமாவில் எங்கே போனாலும் ஒன்று விளக்கு திருவிழா காட்டுறாங்க, இல்லை அந்த 3 அந்த மலை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நடுவில் ஏதோ ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிறனால கொண்டு வராங்க. இதுலேயும் அப்படி ஒரு ஸ்டோரி கொண்டு வரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு அந்த விளக்கு திருவிழா அன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃபோட புருவத்துல அப்படி அழகா வரையணும், அதே மாதிரிதான் ஒய்ஃபும் ஹஸ்பண்டோட புருவத்துல அழகா வரையணும். இப்படி வரைஞ்சிக்கிட்டே அவங்க வந்துட்டு அந்த சூரியன் இண்டாகிற நேரத்துல அவங்க 2 பேரும் வேடிக்கிட்டாங்கன்னா அது வந்துட்டு அவங்க லைஃப் லாங் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப இவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டு ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சிடா. எதுக்கு இப்ப சிரிக்கிற? இல்ல உனக்குலாம் வரைய வருமா? உன்ன மாதிரி கத்தி எடுத்து குத்தாம எனக்கு வரைய தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒருத்தர் ஐப்புறத்துலயும் வரைஞ்சிக்கிட்டு உன் கண்ணு அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேருமே ஹக் பண்ணிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இதுவும் ஹீரோயினோட பிளானா இருந்துக்க கூடாது. என்ன சொல்கிறேன்னா ஹீரோயினே, நான் அந்த இடத்துக்கு போகிறேன், அங்கே போயிட்டு எப்படியாவது பேரரசரை மாட்டி விடுறதுக்கான ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்க்குறேன், நீயும் போய் பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான்னா நானும் ஒரு ஆளை மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோ யாரை போய் மீட் பண்ணுறான்னா அந்த காடஸுக்கெல்லாம் ஒரு மந்திரவாதி மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்களோட ஹை லெவலில் ரொம்ப வயசானவரை போய் ஒருத்தங்களை மீட் பண்ணுறாங்க. இது ஏகப்பட்ட தடவை நடந்திருக்கு. நானே பேரரசர் மேலே டவுட் பட்டிருக்கேன். ஆனால் அவங்கள அழிக்கணும் அப்படின்னா நாம தான் ஏதாவது பண்ணியாகணும், உன்னை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி முடிவில் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது நான் அவளுக்கு நல்லது பண்றதுக்காக நான் என்னையே இழக்க தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் தெளிவா சொல்லிடுறாரு, இந்த விஷயத்த நீ பண்ணினா உனக்கு பெரிய பிரச்சனை வரும், நீ இறக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயின் போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு உன்னை காப்பாற்ற மட்டும் தான் நினைச்சனோயே, உன் மேல காதல் தான் இல்ல, 2 பெண்ணோட வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு இருக்க, நான் இதுல யாரோட வாழ்க்கையை எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவன் அங்க பேசிட்டு இருக்கான். இந்த தூரத்துல ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கான்னு தெரிஞ்சும் அவளை அவாய்ட் பண்ற மாதிரியே அங்க பார்த்து பேசிட்டு இருக்கான்.
அவளுக்கு அது புரியுது. ஓஹோ! இவன் நம்மள உண்மையிலேயே விரும்பலையோ அப்படிங்கிற மாரி நெனச்சிட்டு இருக்கா. அதே நேரத்தில அங்க பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, எந்த அப்பா இல்ல, இப்போ உடம்புல இருக்கிறார்ல, அந்த பொண்ணோட அப்பா. அவரு வந்துட்டு தூக்கத்தில இருக்கும்போது, அவங்க ஒய்ஃபோட ஆவி வந்துட்டு மறுபடியும் அவங்கள துன்புறுத்துற மாரி இருக்கு. அது துன்புறுத்துற மாரி இருக்குங்கிறத விட, உங்களோட சீக்ரெட் எனக்கு தெரியும், உங்களோட சீக்ரெட் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி, அந்த அம்மா ஏதோ கனவுல பேயா வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கு. உடனே இந்த ஆளு எழுந்துட்டு, ஒரு கட்டிலுக்கடியில ஒரு புக் வச்சிருக்காரு. அத எடுத்து கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிற மாரி படிச்சு பார்த்துட்டு இருக்காய்ங்க. அது என்ன சீக்ரெட் புக் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதே நேரத்தில அங்க வந்துட்டு அவங்க ஏரியாவுல பக்கத்து ரூம்ல வந்துட்டு நெருப்பு பத்தி எரியுது அப்படின்னு சொன்ன உடனே அங்க போயிட்டு ஓடி போய் பார்க்கறாரு. எதனால நெருப்பு எரிஞ்சுது? அதுவும் இல்லாம உங்க பெரிய பொண்ண காணோம் அப்படிங்கிற மாரி சொல்றாய்ங்க. இங்க வந்து திடுதிடுன்னு ஓடி வந்துட்டு அந்த புக் சீக்ரெட் புக் இருக்கா அப்படின்னு மறுபடியும் செக் பண்ணி பார்க்கறாய்ங்க. ஆனா அங்க அந்த புக் இருக்கு. அதே நேரம் அந்த புக்க எடுத்தாந்து குடுத்தது யாருன்னு பார்த்தா, நம்ம ஹீரோனோட அக்கா தான் எடுத்தாந்து குடுத்துருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "நீ எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம். எப்பவுமே நம்ம எதிரிங்க தான். ஆனா எங்க அப்பா வந்துட்டு ஏதோ ஒரு சீக்ரெட்ட மறைக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியும். அது எங்க அம்மா வந்துட்டு அவருக்கு பயமுறுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் வந்துட்டு இப்போ உன்ன பழி வாங்கலாம். எனக்கு அந்த மைண்ட் செட்டே இல்ல. எனக்காக துணையா இருந்த எங்க அம்மா போனதுக்கப்புறம், நான் இந்த பேராசைக்கெல்லாம் ஆசைப்படுறது இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவ அங்கேருந்து அப்படியே ஹீரோயின் அங்கேருந்து போறா. போனதுக்கப்புறம் ஹீரோவோட உட்காந்து அந்த புக்க படிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த தெய்வீக மரம் தானே எல்லாத்தையுமே அங்க தேர்ந்தெடுக்கும். அடுத்த அரசராக போறவங்க, அவங்களோட சக்தி எல்லாத்தையுமே. ஆனா, இவரு பேரரசர் ஆனதுலருந்து அடுத்த அரசருக்கான எந்த ஒரு இதுவுமே வரவே இல்ல. அது மட்டும் இல்லாம நெறைய பேரோட சக்திய இவரு அபகரிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த புக்ல இருக்கு. நாளைக்கு வந்துட்டு அந்த தெய்வீக மரத்தோட சக்திய நம்ம பேரரசருக்கு மொத்தமா கொடுக்கறதுக்காக நம்ம பிரீஸ்ட் அந்த பெரியவர் வந்து வர வைக்கப்பட்டிருக்காரு போல. நாளைக்கு அந்த விஷயம் நடக்க போது. அது எல்லா அமைச்சர்கள் முன்னாடியும் பேரரசர் பண்ண தப்ப இந்த புக்க வச்சு நிரூபி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஹீரோ வந்துட்டு நான் இங்கேயே இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றான். அவன் என்ன பண்ண போறான்னா, அதே நேரத்துல அவனோட சக்தியை யூஸ் பண்ணி காடஸோட சக்தி வர மாதிரி மின்னலை ஏற்படுத்தி அங்க பேரரசரை எப்படியாவது அந்த சூழ்ச்சியில மாட்ட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அவனும் அந்த பெரியவரும். ஆனா அங்க விஷயம் என்னன்னா, அதை பண்ணும்போது அவனோட உயிரே போகும் சான்ஸ் இருக்கு. அடுத்த நாள் வந்துட்டு நம்ம பேரரசர் மாத்தா கெத்தா இனிமேல் என்ன தடுக்க யாருமே கிடையாது, அந்த காடஸோட சக்தியை நான் எடுத்துக்க போறேன், முக்காலத்தையும் நான் அறிஞ்சிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சக்தியை போய் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. உடனே அந்த பிரீஸ் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதை எதுக்காக ஸ்டாப் பண்ண அப்படின்ட்டு பேரரசோட ஐடியல் கேட்டுட்டு இருக்கப்ப அங்க இருந்து ஹீரோயின் வந்துட்டு மாசா வந்துட்டு, ஏன்னா நீங்க பண்ண சதி வேலை எல்லாமே இங்க தெரிஞ்சு போச்சு, அதுக்காக தான். அதுக்கு உடந்தையா இருந்தது யாருன்னா எங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவரு பித்துக்கான்னு முழுகிறாரு. உடனே ஹீரோயின் அந்த புக்கை எடுத்து, இதுக்கப்புறமா நீங்க உண்மையா இருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே பேரரசர் அவர் வாயை கட்டி போட்டு, இங்க என்ன நடக்குது, எனக்கு எதிராக யார் திரும்ப பாக்குறீங்க அப்படின்ட்டு அவர் அங்க கொன்ன உடனே இருக்கிறவன் எல்லாமே அங்க பயந்து அப்படியே மண்டி போட ஆரம்பிச்சிடறான் பேரரசருக்கு. பேரரசருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஹீரோ தான் ஏதோ ஒரு இடத்துல இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லும் போதே, இது நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பிளான் பண்ணி அழிக்க பாக்குறீங்களா, அதுவும் என்ன அவன் அழிக்க பாக்குறானா, அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம உனக்கு அவன் பாதிக்கு பாதி உயிர் கொடுத்துதான் இப்படி பண்ணிட்டு இருக்கான், இந்த விஷயத்த அவன் பண்றதால அவன் இறந்து போக கூட சான்ஸ் இருக்கு, என்னோட எதிரி ஒழியத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க பேரரசர் ஜிகுன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் விட்டு அட்டாக் பண்ண வரும்பொழுது நம்ம 90s ஸ்கிரிப்ட் பைபிள் எல்லாம் உள்ள புந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் அதுவும் அவன் தான் சம மாசா சண்டை போடுறான். அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஹீரோ அந்த சத்தியை பயன்படுத்தி இங்க காடஸோட சத்தியம் வந்துட்டு பேரரசர் அடைய முடியாம இருக்கிறதுக்காக அவன் ட்ரை பண்ணிட்டு இருந்தால, அங்க அவன் வந்துட்டு ரத்தம் கக்க ஆரம்பிக்கிறான். அதே நேரம் இங்க ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகுது. அவனை அங்க போயிட்டு பேரரசர் ஆட்கள் எல்லாம் கடத்திட்டு வந்துட்டு ஜெயில வச்சுக்கிறாங்க. லாஜிக்கெல்லாம் பெருசா பாக்காதீங்க, ஸ்டோரி மட்டும் போதான்னு பாருங்க. லாஜிக்கெல்லாம் பார்த்தா ஒண்ணும் பண்ண முடியாது ராஜா. இங்க சண்டை நடந்துட்டு இருந்த கேப்ல நம்ம பிரீஸ்ட் வந்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டு நேரா ஹீரோவை தான் பார்க்க போறாரு. அதே நேரம் இங்க வந்துட்டு ஹீரோ ஜெயில இருக்கானா, அங்க இருந்துட்டு ஹீரோயின் எப்படியோ நம்ம 90s கிட் பைப்ல காப்பாத்தி கூட்டு வந்திருக்காங்க பேரரசர் இருந்து. அமுலி துமலி நடந்திருக்கு, இப்படி ஃப்ரீயா விட்டார் பேரரசர். அப்படியே வந்து நம்ம ஹீரோவை தான் ஜெயில பார்க்க வராங்க. முன்னாடி நம்ம பிரீஸ்ட் வந்து பார்க்க வந்திருக்காரு போல. நீ ஒருத்தனோட சத்தியை பயன்படுத்தி மட்டும் நீ வந்துட்டு அவங்களை டிஃபீட் பண்ண முடியாது, நீயும் ஹீரோனும் சேர்ந்து அந்த சத்தியை பயன்படுத்தினாதான் அவங்களை டிஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்பதான் அவனுக்கே புரிய வருது. அதுக்கப்புறம் 90s பயப்புல தான் நம்ம ஹீரோனை காப்பாத்தி கூட்டு வந்திருக்கால, அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு, நீ இதுக்காக தான் அப்படி பண்ணியா, எதுக்காக இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது, உன்னை சேவ் பண்றதுக்காக தான் அப்படி பண்ண, என்னையே எத்தனை டைம் தான் காப்பாத்திட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி அவ கட்டுப்பாயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாம் தப்பிச்சு போலன்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம பேரரசர் ஆட்கள் எல்லாமே இவங்களை வந்து அட்டாக் பண்றாங்க. இது வரைக்கும் வந்து அட்டாக் பண்ணவங்க நார்மலான ஆட்கள், இப்போ வந்துட்டு பயங்கர சக்தியோட அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் இப்போ வந்துட்டு ஒருத்தன் வெட்ட வரான். குறுக்க போந்து நம்ம 90s கிட்ஸ் இருக்கான்ல, அவன் அந்த வெட்ட வாங்கிக்கிறான். இதை பார்த்துட்டு இப்படி ஹீரோயின் கொஞ்சம் சரிஞ்சு அவன மடியில தாங்க, அங்க வந்து அந்த சத்தியை தடுக்க முடியல ஹீரோவால. அப்ப நம்ம பிரீஸ்ட் வந்து, நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போங்க, நான் இவங்களை பார்த்து சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஒத்தாலா 3 பேரோட சத்தியை அவர் வந்துட்டு தாங்கி பிடிச்சி தடுத்துட்டு நிக்கிறாரு. அங்க பார்த்தா நம்ம 90s கிட்ஸ் பயப்புல கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருக்கான். அவ ஹீரோயின் வந்துட்டு கத்தி கதறி அழ ஆரம்பிச்சிடறா. டேய் எனக்காக ஏன்டா அப்படி உயிரை விடுற அப்படிங்கும்போது, மாஸ்டர் நீங்க தான் என்னோட ஜென்ரல், உங்களை நான் என்னைக்குமே காப்பாற்றுவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இல்ல நீ சாகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது,
என்னை காப்பாற்றலாம் முயற்சி பண்ணாதீங்க. என்ன மாதிரி ஒருத்தன் இங்கே உங்களை காப்பாற்றிட்டு போகிறான் அப்படிங்கிறது எனக்கு பெருமை தான். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் என்னோட காதலையும் வலிகளையும் நான் கவிதையாகவும் லெட்டராகவும் தான் எழுதிட்டு இருந்தேன். அப்படி என்னால் நேரால எந்த விஷயத்தையும் சொல்ல முடியல அவகிட்ட. ஆனால் இப்போ நான் இறந்து போய்கிட்டு அவகிட்ட போயிட்டு நான் என்னோட காதலை ஆத்மாவாவது அவள்கிட்ட நான் உண்மையாக சொல்லுவேன். இனிமேல் லெட்டர்லாம் எழுத தேவை இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ இறக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவ கதறிக்கிட்டு இருக்கா. அப்படி இருந்தாலும் அங்கே அவன் இறந்து போகிறான். அதை பார்த்து அவள் ஃபீல் பண்ணிட்டு கத்தி கதறி அழுகிறா. அழுததுக்கு அப்புறம் அந்த இடத்துலயே அவன் ஒரு சமாதி கட்டி அந்த சமாதியில் அவனே ஒரு ஹேர் பின் அனுப்பிச்சு வச்சிருப்பான் அந்த பொண்ணுக்கு. அதை தான் இவ்வளோ நேரம் ஹீரோயின் வச்சுட்டு இருந்திருப்பாளோ என்னமோ தெரியல. அந்த ஹேர் பின் அங்கே வச்சுட்டு உன்னோட சாவுக்கு நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவளோட கையை அறுத்து அவளோட ரத்தத்தை அங்கே போட்டு விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து வந்து உட்காந்துருக்கா. ஹீரோயின் கை அறுபட்டதை பார்த்தோன்னே ஹீரோக்கு தாங்க முடியல. உப்புன்னு ஊதி சரி பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா எனக்காக எல்லாமே உயிரை கொடுக்கறதுக்குனே முடிவு பண்ணி விட்டு வந்திருக்கீங்களாடா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாடுறா, என்னால் வலி தாங்க முடியலடா. இன்னும் எத்தனை பேர் தான் எனக்காக இறப்பாங்க? என் குடும்பம். இப்போ நீ அந்த முடிவில் தான் முன்னாடி இருந்த. தயவு செய்து அப்படி பண்ணாதரா அப்படிங்கும்போது பச்சைக்கண்ணு பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். உண்மையிலேயே நான் இனிமேல் உன்னை விட்டு போக மாட்டேன். அப்படி போனாலும் சாவோட உன்னை கூட்டிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, சரி எனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு பேரரசரை காட்டி கொடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க அப்பாவோட அதாவது ஹீரோனோட அப்பா இருக்கார்ல ஜென்ரல், அவரோ பேசின வாய்ஸ் ஒன்று ஒரு கிறிஸ்டல் பால் மாதிரி ஒன்று இருக்கு. அதுக்குள்ள அது விஷயம் இருக்கு. அது காடஸ் கிட்ட எடுத்துட்டு போகும்போது அதுல இருக்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல அங்க பேரரசர் போட்டு எல்லாத்தையும் மிதிச்சிட்டு இருக்காரு. உங்களால ஒருத்தனை ஜெயில வச்சு பாதுகாக்க கூட முடியாதா? இப்ப எப்படி நான் அவனை போயிட்டு நான் பிடிக்கிறது? எங்களால அங்க பிடிக்க முடியல. அங்க வந்துட்டு அந்த ப்ரீஸ் வந்துட்டு தடுத்துட்டாங்க. எனக்கு என்னமோ அவங்க ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணும் போது சக்குன்னு சத்தியை பயன்படுத்தி இவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாங்க. பக்கத்துல இருந்து நம்ம பட்டத்து இளவரசர் கேட்டுட்டு இருக்காரு. அவர் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியல. அங்க பார்த்தா நம்ம ஹீரோனும் போயிட்டு அந்த காடஸ் முன்னாடி அந்த கிறிஸ்டல் பால் காட்டுறாங்க. அப்படி காட்டும் பொழுது ஹீரோனோட அப்பாவும் அவங்க ஃபேமிலியும் எதுக்காக கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற ட்ரூத்து இங்கதான் தெரிய வருது. என்ன விஷயம்னா, நம்ம பேரரசரை வந்துட்டு அந்த தெய்வீக மரம் தேர்ந்தெடுக்கவே கிடையாது. அதுல வேற ஏதோ சதி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு கிடைச்ச சக்திங்கிறது வேற. அதை மாத்தி இப்போ வரைக்கும் அவர் பேரரசரா இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் மிஞ்சின சக்தி எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மரத்தையே அவரோட கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அந்த விஷயத்த நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த முடிவு பண்ணி பேசிட்டு போயிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பேரரசரு அவங்க குடும்பத்து மேல பழிய போட்டி தள்ளியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாருங்களேன். ஹீரோ தான் உண்மையிலேயே இந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்க வேண்டியவர். காடஸ் தேர்ந்தெடுத்ததும் ஹீரோவை தான். ஆனா இங்க என்ன உல்டா பண்ணிருக்காருன்னா பேரரசரு ஹீரோவோட பவரை அவர் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோக்கு அந்த பிளட் மூன் அந்த பவரை அவரே கொடுத்திருக்காரு. இதுதான் இங்க விஷயம். அவரோட பவர் என்ன அப்படின்னா, இருக்கிறவங்க எல்லா பவரையும் அப்சர்வ் பண்ணி அவரை வந்துட்டு தனக்கு கீழே மாத்திக்கிறது தான். அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவையும் யூஸ் பண்ண பார்த்திருக்காங்க. அதுல கொஞ்சம் பையப்போல தப்பிச்சிட்டான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இதுல இருந்து எப்படி வர்றது அப்படிங்கிற மாதிரி பேரரசரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அங்க கட் பண்ணி நம்ம பட்டத்து இளவரசர் வந்துட்டு, அப்பா உங்களுக்காக நான் போறேன், அவங்கள போய் நான் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, வாடா என் மகனே, நீ தான்டா என் அரியணைக்கு சொந்தக்காரன், கண்டிப்பா நீ தான் போயிட்டு அவங்களை நீ கொண்டு வரணும், அவங்க 2 பேத்தையும் நம்ம பழி வாங்கணும், அதுக்கப்புறம் இந்த அரியணைக்கு சொந்தக்காரனே நீதான் உனக்காக தான் நான் இவ்வளவும் பண்ண அப்படிங்கிற மாதிரி நல்லபடியா பேசிட்டு இருக்கிறப்ப, ஆனா இன்னொரு விஷயம் இருக்குதே, நீ அந்த புள்ள மேல ரொம்ப லவ்வா இருக்கிற, அதனால அங்க போயிட்டு மனம் மாறி எனக்கு எதுவும் ரிவர்ஸா திரும்பிட மாட்டேன்ல, லாஸ்ட் டைம் அதே மாதிரி தானே பண்ண, அப்பா நான் உங்களோட ரத்தம், நான் கண்டிப்பா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நம்புறேன் உன்னை நான் ரொம்ப நம்புறேன் அப்படிங்கிறப்ப இவங்க 2 பேரும் இங்க யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துக்கு கரெக்டா நம்ம பட்டத்து இளவரசர் வராங்க. இங்க பாரு, இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உனக்கே தெரியும், தயவு செய்து எங்களுக்கு எதிராக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டா நம்ம பட்டத்து இளவரசர் பின்னாடி ஒரு அம்பு வருது. அதை தடுத்து விட்டுட்டு நான் உங்களை பாதுகாக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடியில இருந்து பேரரசர் வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு, துரோகி, என்னோட ரத்தமா இருந்தாலும் நீ துரோகம் பண்ணுவேன்னு எனக்கு சின்னதா டவுட் இருந்துச்சு, ஏன்னா நீ ஏன் ரத்தம் இல்ல, அதனாலதான் உன் பின்னாடியே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்த நீ எப்படி கண்டுபிடிச்ச? ஆமாப்பா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார்ல ஒரு பிரீஸ்ட், அவரை தூக்கி கட்டி வச்சுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 பேத்துக்கும் நம்ம பேரரசருக்கும் சரியான சண்டை நடக்குது. மாத்தி ஹீரோனை அட்டாக் பண்ண 2 பேத்தையும் அசால்ட்டா சமாளிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோனும் சேர்ந்து வச்சு அட்டாக் பண்ண அவன் என்ன பண்றானா பேரரசரு, நம்ம பட்டத்து இளவரசர் தான் அண்ணாண்ட கிடந்தாங்கல்ல, அவனோட சக்தியை எடுத்துக்கிட்டு இவங்களை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பட்டத்து இளவரசர் எப்படியா காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்துட்டு பேரரசரை எழுந்து அட்டாக் பண்ணும்போது குறுக்க நம்ம பேரரசர் வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்திட்டு அவர் அப்படியே அங்க அடி வாங்கிட்டு கிடக்கிறாரு. அப்ப அவரோட கையில பார்த்தா அந்த ஹேர் பின் இருக்கு. அந்த ஹேர் பின் வந்துட்டு ஹீரோனுக்காக வாங்கின ஹேர் பின். அதை பார்த்துக்கிட்டு நான் உன்னை காப்பாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட லவ் அப்படியே ஒவ்வொன்றா நினைச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோனுக்காக உயிரை விடுறாங்க.
இதுதான்டா சரியான சமயம் அப்படின்ட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணி எடுக்கிறப்ப இந்த பக்கம் வந்துட்டு ஹீரோன் அட்டாக் பண்ணுவா பாருங்களேன். அந்த அட்டாக் போயிட்டு அவரை அட்டாக் பண்ணி டவுன் பண்ணிடுது. அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு வந்தால ஒரு கிறிஸ்டல் பால், அந்த பால் ஒரு விஷயம் எப்படி நம்ம பேரண்ட்ஸை டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஏதாவது ஒரு சக்தி அட்டாக் பண்ணி அவங்க அன்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கும் பொழுது அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கலாம் அவங்க சக்தி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த வேலையை நம்ம ஹீரோ பார்க்க அந்த சக்தியை எடுத்து அந்த பிளட் மூன் சக்தி தான் வந்துட்டு நம்ம பேரரசர சக்தி, அதை திருப்பி அவங்களுக்கு ரிவர்ஸா பயன்படுத்தி நம்ம பேரரசரை போட்டு தள்ளிடுறாங்க. ஆக மொத்தத்துல இஸ் கோன், பேரரசர் கானு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்க. 5 வருஷத்துக்கு கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடந்திருக்குது. இந்த நாட்டோட பேரரசர் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது. அந்த 2 குழந்தையில ஒரு பொன் குழந்தை, இன்னொரு குழந்தை வந்துட்டு பையன். அது பார்த்தா நம்ம பட்டத்து இளவரசர் ஜாயல்ல இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு கும்மா கொடுத்துட்டு இவங்க அப்படியே ஜாலியா லைஃப வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பையன் குழந்தைக்கு கிஸ் கொடுக்கறப்ப மட்டும் என் பொண்டாட்டி மேல நான் ரொம்ப பொசசிவா இருப்பேன், எனக்கு தான் உமா கொடுக்கணும், அது என் பையனா இருந்தாலும் அவன் இன்னொரு ஆண் பையன், அதனால அவனுக்கு கொடுக்கவே கூடாது, அந்த உரிமை கூட எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அதையும் அப்படியே தட்டி பறிச்சுட்டு ஜாலியா இவங்க இப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோடய முடியுது. நான் உயிராய் நினைத்த ஒன்று என் உயிரை எடுக்க துடித்தது. என் உயிரை எடுத்து ஒன்று எனக்கு உயிர் காதலாய் வந்தது. என் இதய துளிகளை கேட்ட காதலோ என் இதயத்தை சுக்குநூறாக உடைத்துச் சென்றது. என் இரத்த துளிகளை கேட்ட காதலோ என் ரத்தம் உள்ளவரை உன்னோடு இருப்பேன் என்று சொன்னது. கூடு விட்டு கூடு பாய்ந்தும் என் குருதியை குடித்தவனின் நிலைமை என் இதயத்துக்குள் அவனை அடைத்து விட்டேன். அடைத்த பிறகு அவன் சொன்னான், என்னை அடக்கியவளும் நீதான், என் இதயத்தை ஆளப்போவதும் நீதான். வேண்டாம் என்று நீ சொல்லும் வார்த்தைகள், வேணும் என்று நான் ஏங்கும் எனது காதலிலும் என் உயிரில் பாதி கொடுத்து உன் உயிரை மீட்டெடுத்து உன் எதிரியாக தோன்றினேன் உன் கண் முன்னே. ஏதோங்க மனசுக்கு பட்டதை அப்படியே டிராமாவை மீன் பண்ணி ஒரு கவிதை மாதிரி சொல்லிட்டேன். இந்த கவிதை எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லணும். நல்லா இல்லைனாலும் கழுவி ஊற்றிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லை, கண்ணு வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க சகோஸ். ராவலிகா சிஸ்டர், லலிதா சிஸ்டர் 2 டைம் கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். தர்ஷினி பாபு சிஸ்டர், நீங்க இந்த கவிதை எப்படி இருக்குன்னு நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். முருகானந்தன் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பூங்குடி சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் அகோ. பவி சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். உண்மையை நான் எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்.